வணக்கம் தமிழீழம் ஐவானொலி நேர்களே. மற்றொரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அண்ணாவின் அரசியல் ராஜதந்திர நறுவல்கள், சமகால அரசியல் ராஜதந்திர நறுவலும் பற்றி ஒரு கண்ணோட்டம். முதலாவதாக நாங்கள் சில காணொளிகள், அவர் கொடுத்த இன்டர்வியூஸை பார்த்துதான் அவருடைய என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பதை அதை பார்ப்போம். அத்துடன் எங்களுக்கும் கனகாலமாக அவர் எங்களுடைய தேசத்தின் குரலாக இருந்த முறையில் அவர்களுடைய நகர்வுகளும் தெரியும். அந்த விதத்துல அவர் என்னத்தை செய்தார், என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்தார், இந்த காலத்தில் அந்த செயல்பாடுகளின் தொடர்புகள் ஏதாவது இருக்கின்றனவா, அல்லது இப்ப நாங்கள் வேறு ஒரு பாதையில், நாங்கள் மற்றவர்கள் காட்டும் பாதையில், தமிழ் மக்கள் காட்டாத பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்விகளும் கணக்க இருக்கின்றன. இந்த பாதையில் போவதற்கு யார் இவர்கள் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட்டு ஒரு விஷயத்துக்காக மக்களுடைய ஆணையை பெற்றிருந்தால் அதை பற்றி மக்கள் சொன்னார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் கதைக்கிற கதை என்னன்னு சொன்னால், நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் ஆகியால நாங்கள் எந்த தீர்மானத்தையும் எடுக்கலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் போய்கொண்டிருப்பது எந்த அளவுக்கு சரியானதாகவோ அல்லது ஒரு இதான சமகால அரசியல் உண்மையில் ராஜதந்திர நகர்வுகளும் யாருக்கு சாதகமாக இருக்கின்றன என்ற கேள்வியும் எங்களுக்குள் இருக்கின்றன. ஆகையால முதலாவதாக சில காணொளிகளையும் அவருடைய நினைவஞ்சலி என்ற ஒரு பகுதியையும் முதலாவது நினைவஞ்சலியுடன் ஆரம்பித்து அவரை பற்றிய செய்திகள், அதற்கு பிறகு அவருடைய நேர்காணங்கள் ஒன்றெண்டில் பார்க்கலாம். அவர் என்ன கருத்துக்களை முக்கியமாக கூறியிருக்கின்றார், அதை பார்த்துவிட்டு நாங்கள் சமகால அரசியல் நகர்வுகளும் ராஜேந்திரத்துக்கும் போடாமல் நினைக்கின்றேன். சமாதான பேச்சுவார்த்தைகளின் தலைவராக, நேசத்துக்குரிய தேசத்தின் குரலின் நினைவில், அரசியல் சாணக்கியராக, தத்துவாசிரியராக, சமாதான பேச்சுவார்த்தைகளின் தலைவராக, விடுதலையை நேசித்த போராளி இவர். பாலா அன்னை என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பில் 1938 மார்ச் 4 பிறந்தவர். முதலில் மார்க்சியவாதியாக இருந்தவர். பின்னர் அதிலிருந்து தன்னை விலக்கி ஈழத்தமிழ் தேசியத்தை வரையறை செய்பவர்களில் ஒருவரானார். கற்றறிவு, அனுபவ அறிவு, ஆங்கில மொழி அறிவு, மிதவாதத்தன்மை, வெளியுலக பார்வை தொடர்பு, நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றை கொண்ட ஒரு மிக முக்கிய தலைவராக விளங்கியவர். ஆரம்ப காலத்தில் இலங்கையின் வீரகேசரியின் பத்திரிகையாளராக பணியாற்றிய பாலசிங்கம் பின்னர் கொழும்பின் பிரித்தானிய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றினார். பின்னர் பிரித்தானிய தூதரகத்தில் 10 ஆண்டுகள் கடமையாற்றியதனால் இங்கிலாந்து குடியுரிமையை பெற்றார். ஆஸ்திரேலியரான அடேல் ஆனை லண்டனில் காதல் திருமணம் செய்து கொண்டார்.
1970களில் பாலசிங்கம் இங்கிலாந்திலிருந்து எழுதிய கெரில்லா போர்முறை குறித்த நூலை வாசித்த தேசிய தலைவர் பாலசிங்கத்துடன் தொடர்பு கொண்டதன் மூலம் பாலசிங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தொடர்புகள் ஏற்பட்டன. பின்னர் ஆண்டன் பாலசிங்கம் இந்தியாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழ் போராளிகளுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தும் போது தொடர்பு மேலும் வளர்ந்தது. 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இங்கிலாந்திலிருந்து வெளியேறிய பாலசிங்கம் தம்பதியினர் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். 1985 திம்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசகராக செயலாற்றிய ஆண்டன் பாலசிங்கத்தின் நிலை காலப்போக்கில் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் உயர்ந்த அதேவேளை தேசிய தலைவரின் நெருங்கிய நண்பராகவும் மாறினார். முற்போக்கான மேற்குலகை புரிந்த ஆளுமையாக BBC ஆய்வாளர்கள் இவரின் முக்கியத்துவத்தை பற்றிய ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இறுதி வரைக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தாத போராளியாக இருந்து செயலாற்றியதும் இவரின் மிதவாத போக்கிற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாகும். இலங்கையின் நாளேடு ஒன்றின் கருத்தின்படி தமிழீழ விடுதலை புலிகளை பேச்சுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றி வந்ததோடு 2002 கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஆண்டன் பாலசிங்கத்தின் உழைப்பு முக்கியமானது. விடுதலை தொடர்பான நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமானது போரும் விடுதலையும் என்ற நூலாகும். 2000ஆம் ஆண்டு நீண்ட காலமாக இருந்த நீரிழிவு நோய் காரணமாக அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து போனதனால் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டது. இதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மருந்துகளின் பக்க விளைவாக 2006 நவம்பர் மாதம் வயிறு, ஈரல், சுவாசப்பை, எலும்பு மச்சைகள் போன்ற உடலின் முக்கிய அவயவங்கள் எங்கும் புற்றுநோய் பரவியுள்ளதை இங்கிலாந்தில் வைத்தியர்கள் உறுதி செய்தனர். தொடர்ச்சியாக வைத்திய பராமரிப்பில் இருந்து வந்த கலாநிதி ஆண்டன் பாலசிங்கம் டிசம்பர் 14, 2006 அன்று தனது 68வது வயதில் லண்டனில் காலமானார். தன் உடல் நோயையும் பொருட்படுத்தாது தன்னிகரற்ற பங்களிப்பை தாயகத்திற்காக அவர் அர்ப்பணித்ததை அனைவரும் அறிவார்கள். அன்னாரது மறைவு செய்தியை கேட்ட அன்றைய நாள் அத்தனை தமிழர்களது கண்களும் பனித்தன. தலை சிறந்த அரசியல் ஆய்வாளராக, சமாதான பேச்சுவார்த்தைகளில் முக்கியஸ்தராக செயல்பட்ட ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு தேசத்தின் குரல் என்ற கௌரவம் தாயகத்தினால் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது. ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களே. வணக்கம். தற்போது நிலையிலே சமாதான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. நோர்வே வெளிவிவகார அமைச்சரும் கூட இங்கு வந்து தலைவர் பிரபாகரன் சந்தித்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பெருமளவில் நம்பிக்கை ஊட்டுவதாக அமையவில்லை. நோர்வே வெளிவிவகார அமைச்சர் அவர்களே சமீபத்தில் விடுத்த அறிக்கையில் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது தமக்கு நம்பிக்கை ஈனம் இருப்பதாக இந்த பேச்சு உடனடியாக ஆரம்பிக்கும் என்று சொல்லி. எங்களை பொறுத்தவரையில் பிரச்சனை வந்து தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே தவிர எங்களோட பிரச்சனை. நாங்கள் ஒரு இடைக்கால நிர்வாக சபை திட்டத்தை அரசாங்கத்திடம் கையளித்து விட்டு அதை பற்றி பேசுவதற்கு எப்பயும் தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அரசாங்கம் வந்து அது பற்றி
பேச்சு எடுக்காமல் ஒரு நிரந்தர தீர்வு திட்டத்தோடு இணைந்ததாக அமைய வேணும் என்று சொல்லி சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு பேச்சை இழுத்தடிக்கிறது அரசாங்கமே தவிர விடுதலை புலிகள் அல்ல. அது நல்ல தெளிவாக இருக்கணும் என்று சொன்னால் இந்த இடைக்கால நிர்வாக சபையும் கூட மக்கள் ஆணையம் பெற்று சர்வதேச நிபுணர்களின் ஆதரவுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பேசுறதுக்கு ஏன் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால் மக்களின் அடிப்படை மனிதாபிமான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. இதற்கு உடனடியான நிவாரணம் வேணும். இதை வச்சுக்கொண்டு நிரந்தர தீர்வு பற்றி பேச வேறும் என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று சொன்னால் இப்போ கடந்த 50 வருஷமாக நிரந்தர தீர்வு பற்றி தான் பேசியிருக்கிறோம். எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் மாத்திரமில்லை, எங்களுக்கு முந்தைய தலைமைகள் என்று சொல்லி பல தடவைகள் பல தலைமுறைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒப்பந்தங்கள் செய்து ஏமாற்றப்பட்ட ஒரு வரலாறு தான் இருக்குது. நாங்கள் மீண்டும் இந்த வரலாற்றுக்களை சிக்கப்பட்டு ஈடுபட விரும்பவில்லை. இடைக்கால நிர்வாக சபையின் அடிப்படையில் பேச வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு பேச தயங்குகிறது. இவ்வாறான சூழலிலே சமாதான பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்க தயங்குகின்ற ஒரு சூழலிலே மக்களது நிலை என்ன? அதாவது இந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டு இழுபறிப்படுறதால மக்களின் அபிவிருத்தி பிரச்சனைகள் பின்பற்றப்படுது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை நாங்கள் விரும்பவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், நிரந்தர பிரச்சனை பற்றி இப்போ நாங்கள் பேச வலிக்கிட்ட வேண்டாம். அது இன்னும் கூடுதலான காலம் பிடிக்கும். தமிழ் மக்களுக்கு ஒரு இடைக்கால நிர்வாக அமைப்பை கட்டி எழுப்பி உலக நாடுகள் வாக்குறுதி அளித்த நிதியை உடனடியாக அந்த கட்டமைப்பு மூலமாக மக்களுக்கு கிடைக்க செய்து அவை இந்த அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கணும். இதுதான் யதார்த்தம். இதை விடுத்துட்டு நிரந்தர தீர்வை பற்றி பேசுவோம்பா என்று கேட்டால் நாங்கள் சொல்கிறோம்னா முதல் இடைக்காலத்தை வையுவோம். மற்றது தமிழ் மக்கள் தமிழ் தலைமைகள் காலங்காலமாக நெகிழ்ந்து கொடுத்து வளைஞ்சு கொடுத்து நாரி முறிஞ்சு போய் கிடக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நெகிழலாம். இதுதான் பிரச்சனை. ஒரு தீர்வு இடைக்காலமாக ஒரு தீர்வு நம்ம எழுத்து இருந்திருக்கிறோம். இதில் சில பிரச்சனைகள் இருந்தால் வேறுங்க பேசுவோம், பேசி பிரச்சனையை தீர்ப்போம். எங்களுக்கு தேவைங்கிற மக்களின் பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அண்மை காலமாக அரசியல் படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அரசாங்கமும் விடுதலை புலிகளும் ஏனைய தரப்புகளும் ஒருவர் குற்றச்சாட்டி வருகின்ற சூழலை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான சூழலில் விடுதலை புலிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது தற்போதுள்ள நம்பகத்தன்மையை உங்களது மீது இருக்கின்ற மக்கள் மற்றும் ஏனைய சர்வதேச தரப்புகளை வைத்திருக்கின்ற நம்பகத்தன்மையை பாதிக்காதா? இப்படியான ஒரு கருத்து நிலப்பாடு இருக்குது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் ஆறு இதுக்கு காரணமாக இருக்கிறார். போர் நிறுத்த உடன்பாட்டின் படி, அதாவது ஆயுத குழுக்கள் அனைத்தும் நிராயுத பாணியலாக்கப்பட்டு வடகிழக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் நிபந்தனை. இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காலங்காலமாக கேட்டுக்கொண்டு வரோம். இன்னும் அது செய்யப்படவில்லை. இந்த கொலைகளுக்கு பின்னணியில் இருக்குன்னு என்றால் இராணுவ முகாம்களுக்குள்ள இன்னும் தஞ்சமடைந்திருக்கும் இந்த ஆயுத குழுக்கள். இவர்கள் காலங்காலமாக புலிகளை அழிக்க நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த குழுக்கள் இராணுவ முகாம்களுக்குள்ள இருந்து கொலைகளை செய்யும் வரைக்கும் இந்த வன்முறை தொடரும். இது ஆற கொலை செய்கிறது இல்லை. இறுதியாக சமாதானத்தின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்ற மக்களுக்கு உங்களிடமிருந்து வழங்கக்கூடிய நல்ல செய்தி என்ன? மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய முறையில் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், நாங்கள் சமாதானத்தை தொடர்ந்து யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து பேணி யுத்தத்தை தவிர்த்து சமாதான வழி மூலம் தீர்வு காணுவதற்கு இன்னும் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மக்களின் நன்மைக்காகவே தவிர வேறு ஒன்றுக்காக அல்ல. இதைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லாமே தவிர வேறு ஒன்றையும் இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை. நல்லது. உள்ள ஓஸ்லோ தலைநகரத்திலே விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியர் அவர்களை மின்னல் நிகழ்ச்சியிலே பேட்டியிடுவதற்காக இருக்கின்றோம். சமஷ்டி முறையான ஆட்சி
விடுதலை புலிகளின் இலட்சியத்துக்கு உட்பட்டதாக அமைகின்றதா, இல்லை விடுதலை புலிகளின் இலட்சியத்திலிருந்து மாறுபட்டதாக காணப்படுகிறதா? விடுதலை புலிகளின் தலைமை பீடத்தின் யோசனைக்கு அமைய என்று ஒரு வசனம் வருகிறது. ஆகவே எமது தலைவர் பிரபாகரன் அவர்களின் சிந்தனைக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்ரீலங்கா அரசு கூட அங்கீகரித்திருக்கிறது. அது என்னென்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்தத்தில் இந்த தீர்வை தமிழீழ மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்வாகத்தான் அல்லது ஒரு யோசனையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்றால், காலங்காலமாக திம்பு பேச்சுவார்த்தைகள் நடந்த காலத்தில் இருந்து 1985ஆம் ஆண்டில் இருந்து விடுதலை புலிகள் அமைப்பு மட்டுமல்லாமல் சகல அரசியல் கட்சிகளும் 3 அடிப்படை கோட்பாடுகளை அங்கீகரித்தார்கள் அல்லது முன்வைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். அதில் முக்கியமான கோட்பாடு சுயநிர்ணய உரிமை கோட்பாடு. இந்த சுயநிர்ணய கோட்பாட்டில் 2 அம்சங்கள் இருக்கின்றன என்பதை தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமது மாவீரர் தின உரையில் வலியுறுத்தி விளங்கப்படுத்தி இருந்தார். அதில் உள்ளீட்டான சுயநிர்ணயம், வெளியீட்டான சுயநிர்ணயம் என்ற 2 அம்சங்கள் இருக்கின்றன. இந்த உள்ளூட்டான சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் என்று சொல்லப்படும் பொழுது தமிழர் தாயகத்தில் ஒரு பிரதேச சுயாட்சி, ஒரு தன்னாட்சியை அந்த உரிமை குறிக்கிறது. இப்படியான ஒரு ஆட்சி முறை, அதாவது தமிழீழத்தில் ஒரு தன்னாட்சி அதிகாரமுடைய ஒரு ஆட்சி முறை முன்வைக்கப்பட்டால் அதனை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது கோட்பாட்டு ரீதியாக இப்பொழுது எடுக்கப்பட்ட தீர்வுக்கு அமைவாக அல்லது ஒத்திசைவாகத்தான் அமைய பெற்றிருக்கிறது. இப்போ எடுக்கப்பட்ட தீர்வும் தமிழர் தாயத்தை அங்கீகரித்து சிங்கள அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. அதாவது தமிழர்கள் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வரும் பிரதேசத்தில் என்ற அந்த சொற்பதம் வருகிறது. ஆகவே தமிழர் தாயம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழர் தேசியம் அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது தமிழர் ஒரு தேசிய இனம் என்ற ரீதியில தான் இந்த சுயநிர்ணய உரிமையை முழுமை பெறுகிறது. ஆகவே தமிழர் தேசியம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது உள்ளீட்டான சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் எமது தாயகத்தில் எம்மை ஒரு தேசிய இன மக்களாக ஏற்று அந்த தாயத்தில் நாங்கள் ஒரு சுயமான ஆட்சி முறையை அமைப்பதென இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. சுயமான ஆட்சி முறை என்று சொன்னால் இன்று உலகத்தை பார்க்கும்பொழுது அநேகமாக சமஷ்டி ஆட்சி முறை தான் பிரபல்யமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஆக முக்கியமான நாடுகள், நாகரிகமடைந்த நாடுகள், குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, மற்றது சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, இப்படி பல நாடுகளை சொல்லலாம். இங்கு எல்லாம் சுயாட்சி உடைய சமஷ்டி ஆட்சி முறை தான் நிலவுகிறது. ஆகவே இப்படியான ஒரு ஆட்சி முறையை நாங்கள் கேட்டால் சர்வதேச உலகம் அதை வரவேற்கும். ஏனென்றால் இது நாகரிக உலகத்தால் ஏற்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை. ஆகவே அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே எமது இலட்சியத்தின்படி சுயநிர்ணய உரிமையின் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த சமஷ்டி ஆட்சி முறை நாங்கள் கேட்பது எமது இலட்சியத்துக்கு மாறானதென ஒருவராலையும் கருத முடியாது. அது மாத்திரமில்லை, தமிழினமே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து 1949ஆம் ஆண்டிலிருந்து செல்வநாயகத்தின் காலத்தில் இருந்து கூட இந்த சமஷ்டி ஆட்சி முறையை கேட்டு அது நிராகரிக்கப்பட்டு பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டு வந்த ஒரு மக்களினம். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு பலத்தில் இருந்து கொண்டு எமது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இது என்ன ஒரு தீர்வுக்கு, என்ன ஒரு முழுமையான தீர்வுக்கான ஒரு பாதையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் முழுமையான தீர்வு ஏற்படவில்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரப்போசலை, ஒரு யோசனையை தான் இப்போ முன்வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பிரிவினவாதிகள் அல்ல. நாங்கள் இந்த நாட்டை கூறுபோட விரும்பவில்லை.
எங்களுக்கு எங்கட தாயத்தில் எங்கட மக்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை தந்து நாம் சுதந்திரமாக கௌரவமாக எமது மண்ணில் எமது மொழியை வளர்த்து பண்பாட்டை வளர்த்து பொருளாதாரத்தை பேணி வாழ வேண்டும் என்பதுதான் எமது மக்களின் விருப்பம். ஆகவே அப்படியான ஒரு ஆட்சி அமைப்பை தருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை சிங்கள தேசத்துக்கு வழங்கி இருக்கிறோம். ஆனால் இதிலும் எதிர்க்கட்சி இதுக்கு எதிராக குரல் கொடுக்கலாம். இது ஒரு முழுமையான ஒரு வேலைத்திட்டம், ஒரு முழுமையான ஒரு தீர்வாக உருவாக்குவதற்கு சிங்கள தேசத்தில் எதிர்ப்பு வரலாம். இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் சொல்லுகிறோம் என்னன்னு சொன்னால், ஒரு வெளியீட்டான சுயநிர்ணயமும் இருக்கு. அது தலைவர் சொல்றார், உள்ளீட்டான சுயநிர்ணயத்தின்படி எமக்கு ஆட்சி தரப்பட மறுக்கப்பட்டார், எமது மக்கள் மீண்டும் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார், நமக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் வெளியீட்டான, அதாவது வெளியீட்டான சுயநிர்ணய உரிமையை பிரகடனம் செய்வோம். அது பிரிந்து சென்று தனி ஆட்சி அமைக்கிற உரிமை. ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை தள்ள வேணாம் என்று தலைவர் அவர்கள் சிங்கள மக்களிடம் கேட்கிறார். ஆகவே எங்களை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான ஒரு புதுமையான சந்தர்ப்பம் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு. அதாவது தமிழ் மக்களை அரவணைத்து அவர்கள் தங்கள தாயகத்தில் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ விட்டு அவர்களோடு இணைந்து வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது ஒற்றையாட்சியின் கீழ். ஆனால் அதை சிங்கள தேசம் மறுத்தால் இந்த பிரிவினவாதத்துக்கு வழிகொள்ற புறநிலையை உருவாக்கிய பொறுப்பு சிங்கள மக்களைத்தான் சேரும். ஆகவே எங்களை அரவணைக்கிறதும் எங்களை பிரிவினைக்கு தள்ளுறதும் சிங்கள மக்களின் கையில். முழுமையான விடை கூறுவது என்று சொன்னால், தமிழ் மக்களின் அடிப்படை அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் ஒரு கோரிக்கை. இயக்கத்தின் அடிப்படை சத்தம் கேட்கின்றதுன்னா உங்களுடைய இதை பாருங்க. இந்த யோசனையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் இதை ஏற்றிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இதனை அவர்கள் ஒரு முழு வடிவத்தில் உருவாக்க என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று அபிவிருத்தி குழுக்கள் மற்றது பாதுகாப்பு குழுக்கள் எல்லாம் இன்னும் முக்கியமாக இந்த காணொளிகளை நாங்கள் போட்டது காரணம், 2 காணொளி இதுல போடப்பட்டிருந்தது. முதலாவது காணொளியாக நாங்கள் இடைக்கால தன்னாட்சி உரிமையை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், நாங்கள் ஒவ்வொரு முறையும் இலங்கை அரசாங்கத்துடன் நாங்கள் எங்களுடைய இதை பற்றி பேசும்போது அவர்கள் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடம் பெர்மனன்ட் சொல்யூஷனை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் என்று சொன்னா, எங்களுக்கு ஹிஸ்டரி, அதாவது 1948ஆம் ஆண்டு துவக்கம் வந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பல ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டன. அது மட்டுமில்லாமல் பலவிதமான இன்டர்நேஷனல் ஒப்பந்தங்கள் கூட இந்த அரசாங்கத்தால் கிழித்தறியப்பட்டிருக்கின்றது. அதனால இவர்களால இந்த பேரினவாத சக்தியால அப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுதான் பெர்மனன்ட் என்று சொல்லி நாங்கள் ஒன்றுக்கும் போக முடியாது. ஆகையால ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையொன்றை கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தண்டா என்ன, அது எழுதப்பட்டது உலகத்தில் இருக்கின்ற ஒரு அதை அந்த கான்ஸ்டிடியூஷனல் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸும் மற்ற எல்லாரும் சேர்ந்துதான் அந்த இடைக்கால தன்னாட்சி சபையினுடைய தீர்மானம் ISG என்று சொல்லுகின்ற தீர்மானத்தை கொடுத்திருந்தார்கள் என்றதை தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் இது 2003ஆம் ஆண்டு பாக்கில வந்த இன்டர்வியூவா இருக்கிற 2003 2004ஆம் ஆண்டு என்றால் அந்த நேரத்துல தான் இந்த தன்னாட்சி சபையை பற்றி அவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனா அதே நேரம் ஒஸ்லோவில் அவர் குறிப்பிட்ட 2வது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுல உள்ளக சுயநிர்ணய உரிமையை நீங்கள் அவர்கள் கேட்கின்றார், சக்தி இன்டர்வியூர் கேட்கின்றார், அதாவது நீங்கள் தமிழீழத்தை கைவிட்டு உள்ளக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார்.
அப்ப அதை கேட்கும்போது அவர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். எங்கட தமிழ் மக்களுக்கு தேவையானது சுயாட்சி, தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஆட்சி. அதுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த சுயாட்சிக்கான கட்டமைப்பு ஒரு ஃபெடரல், அதாவது இந்த அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி, மற்றது ஜெர்மனியில இருக்கிற மாதிரி, கனடாவில் இருக்கிற மாதிரி இந்த நாடுகளை குறிப்பிடுகின்றார். இப்படியான அங்கே எல்லாம் ஒரு கண்டோன், இப்ப ஜெர்மனி எடுத்தீங்கன்னா கண்டோன் இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் தனி அழகாக இருக்கின்றது. அப்படி சுயாட்சியான ஒரு இதை முழுசாக கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதை தாங்கள் பரிசீலித்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதை கொடுக்காமல் இழுத்தடித்தார்கள் என்று சொன்னால், முருகானந்தம் அவங்களோட இதை இழுத்தடிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் நாடை பிரித்து போவதை தவிர வேறு வழி இல்லை என்று 2002ஆம் ஆண்டு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனா அந்த நேரம் இவ்வளவு பெரிய இன அழிப்பை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கவில்லை. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதனால இந்த இன அழிப்பையும் செய்துவிட்டு விடுதலை புலிகளுடைய அவர்கள் சொன்னார்கள் தானே 2002ஆம் ஆண்டு நாங்கள் உள்ளக சுய நிர்ணயக்குள்ள போகலாம் என்று சொன்னார்கள் தானே என்ற கருத்தை வைப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன தகுதி இருக்கின்றது, அல்லது அவர்களுடன் பேச போகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த தரப்புகளுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. அண்ணன் பாலசிங்கம் அண்ணாவினுடைய கருத்துக்கள் இருந்து அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் மிகவும் ஆணித்தரமாக இருந்தது. இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கணும். அந்த காலத்துல ராஜதந்திரம் என்று செய்கிற செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர் அண்ணன் பாலசிங்கம் அண்ணா தனியத்தான். அவரை தவிர வேறு எவரும் தமிழர்காண்டியோ பேசி ஒன்றாம் போய் பேச. ஆனால் அவர் ஒற்றையாக விடுதலை புலிகளுடைய அந்த திம்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிலேயும் விடுதலை புலிகள் பங்கு பெற்றினார்கள். அதுக்கு பிறகு நடந்த எல்லா நெகோசியேஷன்லையும் விடுதலை புலிகள் ஒற்றையாகத்தான் அரசாங்கத்துடன் பேசினார்கள், மத்தியத்தை வைத்து பேசினார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கின்றது? நாங்க இதுக்கு அந்த ராஜேந்திர நகர்வு எவரும் எப்படியும் என்ன மாதிரியும் பேசலாம். அப்ப ஒரு 10 பேர் சேர்ந்து 10 விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கின்ற பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்க வெளியில பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய ராஜதந்திர நகர்வு இப்ப சமகால அரசியல்ல போய்கொண்டிருக்கின்றால் சில பேர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சம்பந்தர் ஐயா தனியத்தான் அவர் தலைவர், ஒட்டுமொத்த ஈழத் தமிழினத்துக்கே தலைவர் சம்பந்தர் ஐயா, அவர் சொன்னதுகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சமுத்திரன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது யாரை தூக்கி எறிவது, யாரை இந்த மக்கள் சரியாக இது பண்ணுவது என்பதை தெரியாமல் நாங்கள் வேறு எங்கேயோ ஒரு டிரைவிங் சீட்டை வேறு யார்கிட்டயோ கொடுத்துட்டு அந்த வாகனத்துக்குள்ள ஏறி போகுது இந்தா போகுது, அது வேற குறுக்கு பாதையால போகுது அல்லது வேற பாதையால போகுது, கடைசியில தமிழெல்லாம் வந்துடும் என்று நாங்க பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன மாதிரி என்று சொன்னா, ஒருத்தரை கொலை செய்து விட்டு அவனை சிறிதாக வெட்டி முதலைக்கு போட்டுக்கொண்டு இருக்கும் போது அந்த தமிழ் தேசியத்தை கொலை செய்து விட்டார்கள் என்று கொலை செய்து எங்களுக்குள் இருப்பவர்களே கொலை செய்து அதை துண்டு துண்டாக எதிரியினம் கொடுத்து அதை துண்டு துண்டாக முதலைக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமைதான் இன்றைக்கு எங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் வேற விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அப்படி போகின்றது இப்படி போகின்றது, எல்லாம் நாங்கள் உலக நாடுகள் சொல்லுகின்றன என்ற கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அயல இந்த அரசியல் நாங்க என்னத்தை இன்றைய டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால், பாலானாவின் ராஜதந்திர நகர்வுகள் எப்படி இருந்தன, இப்ப இருக்கின்ற ராஜதந்திர நகர்வுகள் எப்படி இருக்கின்றன, அரசியல் ராஜதந்திர நகர்வுகள் எப்படி இருக்கின்றன, இதுக்கு யார் பொறுப்பு கூட வேண்டும், யார் பாலானாவின் வழியில் நாங்கள் போக ஏன் தவறியுள்ளோம் என்ற பலவிதமான கேள்விகள் இருக்கின்றன. முதலாவது கருத்து பயிர்வாளராக நான் ஆர்வம் ஐயாவை கேட்கின்றேன். நீங்க உங்களுடைய கருத்தை பயிர சொல்லு. ஆர்வம் ஐயா. ஆர்வம் ஐயா.
சரி, அவர் இப்ப இல்லை நிற்கின்றேன், அவர் மீட்டா இருக்கின்றார். உங்களோட மீட் எடுத்துட்டு கதை இங்க வருமையா இல்லாட்டிக்கு நான் முருகானந்திட்ட போகலாம்னு நினைக்கிறேன். சரி, அவர் இது என்ன டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு போல இருக்குது. நீங்கள் முருகானந்தம் ஐயா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம். பேசுவது கேட்கிறதா? நான் தெளிவாக கேட்கின்றது. நான் கோயிலின் கீழ்த்தளத்திலிருந்து பேசுறேன். நான் அப்படியே கேட்டேன். ஆமா, இன்னைக்கு நான் ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜூமுக்குள்ள வந்தேன். அப்ப வீதியில வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாலாண்ணனுடைய நிருபம் போய் கொண்டிருந்தது. பிறகு உங்களுடைய கருத்து பயிர்களும் வந்தது. ஆனால் கோயிலின் மேல்தளத்தில் இருந்தபடியால் நான் அதில் சரியாக கிரகிக்க முடியவில்லை. ஆனால் 1-2 விஷயங்களை அவருடைய பேச்சிலே அறிந்தேன். அதாவது 49ஆம் ஆண்டு கேட்ட சமஷ்டி என்பது தமிழ் மக்களுடைய உருவாங்க கோரிக்கையாகும். தமிழ் விடுதலை புலிகளுடைய அதை அப்படியான ஒரு கோரிக்கை வந்தால் தாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக உள்ளோம் என்கின்ற செய்தியை அவர் சொல்லியிருந்தார். அப்ப ஏனென்றால் இன்றைக்கு மற்றது இன்னும் சொன்னார், அதாவது இந்த சர்வதேச உலகம் அல்லது ஒரு வார்த்தை அவர் பாவித்தார் என்ற நாகரிகம் அடைந்த உலகம் சமஷ்டி என்கின்ற கோட்பாட்டைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றது. ஆகவே நாங்களும் உலக ஓட்டத்துடன் சேர்ந்து போகின்ற நிலையிலே நாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு எங்களுக்குரிய அந்த உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே அதை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவ்வளவு கருத்துக்களை தான் நான் அவரிடமிருந்து உள்வாங்கினேன். இந்த கருத்துக்களை நான் சரியாக உள்வாங்கி இருக்கிறேன் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக உள்ளாங்கி இருக்கின்றீர்கள். அதான் நான் சொன்ன கருத்து. 2வது வேண்டுகோள், அதை விட ஏதாவது குறிப்பான கருத்துக்கள் பாலானிடம் இருந்து வந்தால் அதையும் எனக்கும் ஏனையவர்களுக்கு இன்னொரு கால் தெரியப்படுத்துமாறும், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்களையும் ஒரு சுருக்கமாக சொன்னால் நான் ஏனென்றால் ரிப்பீட்டிஷன் இருக்காமல் நாங்கள் மேலதிகமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். பாலானுடைய அந்த போட்டியிலே மேலதிக கருத்துக்கள் இதை தவிர்த்து இருந்தால் அவைகளையும் தெரியப்படுத்தி நீங்கள் வர முதல் 2 காணொளிகளை, ஒரு காணொளியிலே நீங்கள் அரைவாசி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு பிறகுதான் வந்த நீங்கள். அப்ப முதலாவது நாங்கள் போட்ட காணொளியில் அவர் இடைக்கால தன்னாட்சி சபை பற்றி கூறுகின்றார். அப்ப அது என்னத்துக்கு தேவை என்றால், இவர் இலங்கை அரசாங்கத்தினுடைய முதலாவது திட்டமாக எந்த பேச்சுவார்த்தை போனாலும் அவர்கள் முதலாவது பேசுவது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பெர்மனண்டான செட்டில்மெண்ட் என்ன வர வேணும், அதை போட்டு புடுக்கி பிடிச்சு இழுத்து அடிப்பு செய்து அதுல அது இருக்காது இது இருக்காது அது இது என்று சொல்லி அதுல இருந்து அப்படியான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். கடைசியில சொன்னார்கள், எங்களுடைய தீர்வு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் விடுதலை புலிகள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கட்டுக்கும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த விடுதலை புலிகளால் வந்து சர்வதேசத்தில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் அவை எல்லாரையும் வச்சு ஒரு ISG என்று சொல்லுகின்ற இன்ட்ரீம் செல் கவர்னிங் அத்தாரிட்டி என்ற ஒரு செயல் திட்டம் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த ரணில் அதை பரிசீலிப்பதாக சொல்லி கபட நாடகம் ஆடினார். அதே மாதிரி அங்கால இருந்த சந்திரிகா சொன்னார், இதுகள் எல்லாம் சரிவரா என்று சொல்லி அதை புடுங்கினார். அதை 3 மினிஸ்ட்ரியை புடுங்கினவுடன், ரணில் இருந்து 3 மினிஸ்ட்ரியை புடுங்கினவுடனே அவர் வந்து என்ன செய்தார் என்று சொன்னால் கையை விதித்தார். எனக்கு பவர் இல்லை, நான் என்ன செய்வது என்று கையை விதித்தார். அதனால அவர் அந்த இடைக்கால தன்னாட்சி இதுதான் இலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றது என்ற விஷயத்தை அவர் ஒரு அந்த முதல் காணொளியில் இப்படி நான் சொன்ன மாதிரி விவரமாக சொல்லவில்லை. சொன்னா இடைக்கால தன்னாட்சியை கொடுத்திருக்கிறோம், அவர்கள் பரிசீலித்து விட்டு அதை பார்த்துட்டு வரணும். இவர்கள் எந்த முறையும் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவர்கள் ஃபைனல் சொல்யூஷனை பற்றித்தான் கதைக்கின்றார்கள். அது இன்றைக்கும் நடக்கின்றது. அதை நாங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கும் அவர்கள் எங்க போனாலும் கூட என்ன தமிழ் மக்களுடைய தீர்வு என்ன என்றதை பற்றி பேசுகின்றார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கு நடுவில் ஒரு சுயாட்சியை கொடுத்து அது எப்படி நடக்கின்ற என்பதை பார்த்து
அதற்கு பிறகு முடிவெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இத்துடன் இன்னும் ஒரு விடயம் இருந்தது. நான் விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதையும் விட இன்னும் ஒன்றை முன்னிலைப்படுத்துவார்கள். என்னவென்றால் மக்களுடைய இயல்பான வாழ்க்கை, இடைக்கால தீர்வு என்பது உண்டு. அதை விட மக்களுடைய இயல்பான வாழ்க்கை கான முக்கியத்துவத்தையும் விடுதலை புலிகள் கொடுத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விடுதலை புலிகளைத்தான் பயங்கரவாதிகள் மக்களுக்கு அவர்களிடமிருந்துதான் நாங்கள் மக்களை காப்பாற்றினோம் என்று மஹிந்த ராஜபக்ஷ சொல்லுகின்ற இதை பார்க்க வேண்டிய பரிதாபம் கூட தமிழினத்துக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் மேலே தொடருங்கள். சரி, 2ஆம் காணொளியில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி மிகவும் ஒரு காத்திரமான கேள்வியாக தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் ஒஸ்லோவில் வந்து இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனை பற்றி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தமிழீழத்தை கைவிட்டு விட்டீர்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த முக்கியமான கேள்விக்கு அவர் மிகவும் தெளிவான பதிலை சொல்லியிருந்தார். அந்த பதிலில் அவர் சொன்னார், 2 விதமான இது இருக்கின்றது. உலக நாடுகள் அதுவும் யூனிட்டரி ஸ்டேட்டுக்குள்ள இல்லை. அவர் சொன்னது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப அமெரிக்கா மாதிரியோ, அடுத்த உதாரணங்கள் வந்து அமெரிக்கா மாதிரியோ, கனடா மாதிரியோ, ஜெர்மனி மாதிரியோ அல்லது சுவிட்சர்லாந்து மாதிரியோ அப்படியான ஒரு சுயேட்சை வர ஒன்றை கொண்டு வந்தா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றதை மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனா இன்றைக்கு இருக்கிறவர்கள் அப்படியான ஒரு சுயாட்சியை தான் பேசுகின்றார்களா, அல்லது என்ன எங்களுடைய தேசியத்தை அழித்து? அதே நேரம் இன்னொரு கருத்தை சொன்னார். விடுதலை புலிகளுடைய தலைவர் 2002ஆம் ஆண்டோ 2001ஆம் ஆண்டு மார்வீத தின உரையில மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தார், நாங்கள் உலக உரிமையை ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு இதற்கு பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை விடுத்து எங்களுக்கு மேல அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களை நசுக்க முற்பட்டால் நாங்கள் வந்து வெளியக சுயநிர்ணயத்தை தவிர வேறு எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்ற கருத்தை அவர் மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். ஆனால் அதுதான் நடந்தது. 2008ஆம் ஆண்டுக்கு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டன. தமிழ் மக்கள் இன அழிப்புக்கு, பெரிய இன அழிப்புக்கு உள்ளானார்கள். அதுதான் நடந்தது. இன்றைக்கு வந்து நாங்கள் திரும்பவும் போய் 2002 ஈவன் ஒஸ்லோ டிக்ளரேஷனை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வது சரியா என்ற ஒரு கேள்வி. என்னடா, எங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதம் வந்து பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் என்பது இன அழிப்பென்ற ஆயுதம். அந்த ஆயுதத்தை விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள் 2000ஆம் ஆண்டை விட பெரிய ஆயுதம் இன அழிப்பு செய்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் என்றது. அந்த ஆயுதத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒற்ற குரல்ல சொல்லி பயன்படுத்துவதற்கு, இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டுதான் மற்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் தெளிவாக. அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு முறையும், அதாவது முதல் காணொலியை சொல்லியிருந்தார், நாங்கள் பார்த்த, அதாவது அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார காணொலியில் சொல்லியிருந்தார், இவர்கள் எதையும் கொடுத்ததாக எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றினாத ஹிஸ்டரியே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்களால் வந்து இதை ஏற்றுக்கொண்டு, அதாவது இவர்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் ஒன்றை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இவர்கிட்ட போய் சொன்னால் நாளைக்கும் அதையும் கிழித்தெறிந்து விட்டு நாங்கள் எப்ப கதைத்தோம் என்று சொல்லுவார்கள். ஆகையால இவர்களுக்கு இடைக்கால தன்னாட்சி தான் சரி. ஆகையால அதைத்தான் நாங்கள் இப்பவும் எங்களுடைய சமகால அரசியலில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் வலியுறுத்த வேண்டியது, இடைக்கால தன்னாட்சி அதிகாரம் அல்லது அதை திரும்ப கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா இடைக்கால தீர்வுன்றதான் நீங்க கன்சிடர் பண்ணணுமே தவிர, அதாவது வந்து இந்த சமஷ்டி முறையிலான இடைக்கால தீர்வுன்றை நீங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு பிறகு அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுகின்றதோ அதே மாதிரி இப்ப ஸ்கொட்லாண்ட்ல வந்து உலக சின்ன உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அவர்களுக்கு வெளியக சுயநிலை உரிமையை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு மக்கள் ஆசைப்பட்டால் அதை எக்ஸசைஸ் பண்ணுவதற்குமான உரிமையும் கொடுக்கப்பட்டது. ஆகையால அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். உலக சுயாட்சியை வந்தவுடன், இன்டர்னல் டிட்டர்மினேஷன் வந்தவுடன் தமிழ் மக்கள் அதைத்தான் ஃபைனல் சொல்யூஷனாக அவர்கள் பார்க்கவில்லை. நீங்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் ஏதாவது செய்தால் நாங்கள் வெளியக சுயநிர்ணய உரிமை என்கின்ற
பிரம்மாஸ்திரத்தை நாங்கள் தூக்க வேணும் என்ற கருத்தை தான் அவர் மிகவும் தெளிவாக வைத்திருந்தார் என்று கூறிக்கொண்டு முருகானந்தம் ஐயா உங்களுடைய கருத்துக்களை கேட்டால் அல்ல ஆறுமுகம் ஐயா வந்துட்டா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்லது. இப்ப ஆர்வம்னா இல்ல ஆறுமுகம் ஐயா இன்னும் ஓபன் பண்ணல, மியூட் எடுக்கல, நான் பாக்குறேன். நீங்கள் ஒரு கால் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் கேட்கின்றது நீங்க கருத்தை சொல்லுங்க. அப்ப நீங்கள் சொன்ன மிகவும் உங்களுடைய சத்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் முதல் நின்ற இடம் சரியாக இருந்தது. முதல் நின்ற இடம் கிளியரா இருந்தது. இப்போ ஓகே சொல்லுங்க. அப்ப அந்த இடைக்கால தன்னாட்சி என்பதை கூட அவர்கள் தருவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் பிரித்தானியர்கள் எங்களை விட்டு போனதன் பின்னர் பல ஒப்பந்தங்கள், பல விதமான விட்டுக் கொடுப்புகள், இப்படியான விடயங்கள் இருந்தாலும் இலங்கை அரசாங்க பேரினவாத அந்த அரசாங்கங்கள் எதையுமே தரவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அந்த மகாவம்ச மைண்ட் செட்டும் அத்தகையது. அப்படித்தான் ஒரு கட்சி அதற்கு தயாரா இருந்தால் மற்ற கட்சி தான் பதவிக்கு வருவதற்கு அதையே துருப்பிச்சு விட்டார். அதாவது தமிழர்களிடம் எங்களை வித்து விட்டார்கள் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் ஆட்சி கதிரையை பிடிப்பதற்கு எல்லாவற்றையும் கூட அவர்கள் இலகுவாக பயன்படுத்துவது தமிழ் மக்களுக்கு மீது யார் கூட எதிர்ப்பானவர்கள் அல்லது அவர்களுக்கு உரியவற்றை பறிப்பதிலே யார் கூட முனைப்பானவர்கள் என்பதை காட்டுகின்ற நிலையிலே இருந்தபடியால் தான் ஒரு அரசியல் பின்னணியிலே தன்னை வளர்க்காத ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவருக்கு எல்லாரையும் விட கூடுதல் வாக்கை அந்த சிங்கள மக்கள் அளித்திருக்கிறார்கள். அவருக்கோ மஹிந்த ராஜபக்சவுக்கோ ஒரு தகுதிப்பாடு மேலதிகமாக இருக்கும் என்றால் அது இந்த ஆயுத போராட்டத்திலே அவர்கள் அடைந்த வெற்றி என்பதாக அவர்கள் சிங்கள மக்களிடம் பிம்பத்தை காட்டுகின்ற நிலைக்கு முள்ளிவாய்க்கால் மௌனம் அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது. ஆகவே இப்ப இதேன்னு சொல்லுகின்றோம் என்றால் இப்போ இந்த இடைக்கால தீர்வோ அல்லது நான் முதல் என்னுடைய கருத்திலே சொன்னது போன்று அந்த இயல்பான வாழ்க்கை நிலைக்கு அவர்கள் உண்மையாக ஆயத்தமில்லை. ஏனென்றால் தமிழ்ச்செல்வன் இங்கே வெளிநாடுகளுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் வருகின்ற பொழுது அவர் பாவிக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் அந்த ஏனையின் பாதை திறக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான. ஆனால் அதை கூட அவர்கள் செய்யவில்லை. அவை இப்படியானவர்களிடம் இன்றைக்கு தான் எல்லாமாக தன்னை காட்டிக்கொள்கின்ற சுமந்திரன் அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதற்கான வாய்ப்பு வந்தது. அது அந்த முந்தைய அரசாங்கம் கலைக்கப்பட்டதனால் அது தவறி போய்விட்டது என்றும் அதை தான் இந்த முறை அதை சாதிப்பேன் என்பது போன்ற ஒரு நினைப்பிலே அவர் தன்னைத்தானே ஒரு பெரிய சக்தியாக காட்டுகிறார். இப்ப அரசியலமைப்பு என்பது ஒன்று வருமா, அப்படி வந்தால் இவர் சொல்வது போன்று வருமா என்பது தெரியாது. ஏனென்றால் இப்ப பாலா அண்ணாவினுடைய சித்தாந்தங்கள் அல்லது 2009 வரைக்குமான எங்களுடைய பலம் என்பது இன்றைக்கு அந்த பலம் என்பது இன்றைக்கு இல்லை என்கின்ற நிலை, அதாவது தாயகத்தை பொறுத்தவரை இல்லை என்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. பாலாண்ணாவுடைய சித்தாந்தத்தை சுமந்திரனுடைய இன்றைய பேச்சுக்கள் மறக்கடிக்க பார்க்கின்ற நிலையிலே அல்லது மழுங்கடிக்க பார்க்கின்ற நிலையிலே இன்றைக்கு நீங்கள் இந்த விடயத்தை அவருடைய நினைவை போற்றி எடுத்திருப்பது மிகவும் தமிழ் தேசிய உணர்வாளர்களில் ஒருவனாக அதை மிகவும் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். ஆகவே அந்த தொடர்ச்சி தந்தை செல்வநாயகத்தில் அவர்களிடம் வந்த அந்த தொடர்ச்சியினுடைய ஒரு ஒரு விடயம்தான் அந்த 72 அரசியலமைப்பிலே 6 அம்ச கோரிக்கை கூட ஏற்காத நிலையிலே தங்களுக்குள் வைரிகளாக முட்டி மோதி கொண்டிருந்த தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் அவர்கள்
தமிழர் கூட்டணியாக இணைந்து 76 பட்டுக்கோட்டையில் தமிழர் விடுதலை கூட்டணியாகவும் அந்த கோட்பாடு தமிழீழம் என்பதாகவும் அவர்கள் கொண்டு வந்து அதனுடைய தந்தை செல்வா 77 காலமாகிறார். 77 பிற்பகுதியிலே ஜூலை என்று நினைக்கிறேன், ஜூலை 21 என்று நினைக்கிறேன் தேர்தல் வருகிறது. சமகாலத்திலே தேசிய தலைவர் அவர்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மே மாதம் 14ஆம் தேதி 76ஆம் ஆண்டு 5ஆம் தேதி உருவாக்கப்படுகிறது. ஆகவே அந்த காலகட்டத்தை நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அதாவது ஒரு வகையில் ஒரு சமாந்தரமாக, ஏனென்றா இங்கே துரைராஜசிங்கம் என்பவர் இங்கே லண்டனுக்கு வந்திருந்தார். இப்ப அண்மையிலே தனது தமிழர் தேசிய கூட்டமைப்பினோ தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் பதவியை விலகினவர். அவர் இங்கே லண்டனுக்கு வந்த பொழுது நான் தேசிய உணர்வுடன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் சித்தாந்தத்துடன் என்னை இணைத்திருப்பவன் என்கின்ற நிலையிலே ஒரு மடல் அனுப்பியிருந்த தண்டவாளங்களாக பயணம் செய்வோம். நான் அதுக்கு பதில் சொல்லவில்லை. அதை பதில் கடிதம் எழுத அதை சிரிப்புடன் அதை படித்தேன். அந்த காலகட்டம் நாங்கள் கூட தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத பலத்தினால் நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை வென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டமாக அது இருந்தது. ஆனால் யதார்த்தங்கள் வேறு கசப்பான நிலைக்கு தள்ளிவிட்டன. ஆகவே இது ஏன் சொல்லணும் என்றால், பாலாண்ணா அவர்களுடைய அந்த மதியூகம், அவருடைய சித்தாந்தம், அவர் எந்தெந்த இடத்திலே எங்களுக்கான இறுக்கங்களை பேண வேண்டும் என்பதை பற்றி காட்டியிருந்தாலும், விடுதலை புலிகளுடைய போராட்டங்கள் எங்களுக்கான மக்களுடைய ஒரு ஈர்ப்பை வெளிப்படுத்தி மக்களை போராட்டத்தின்பால் மேலும் ஈர்க்க வைக்கின்ற நிலையை கொண்டு வந்திருந்தாலும் 2009 பின்னர் ஆன காலங்கள் மாறி இருக்கின்ற நிலையிலே திரு சுமந்திரன் அவர்களுடைய இன்றைய காலகட்ட நிலைப்பாட்டை நாங்கள் இதன் தொடர்பிலே பரிசீலிக்க வேண்டும். இன்றைய நேரம் அதற்கு இடம் தராவிட்டால் நீங்கள் இதை தொடர்ச்சி இன்னொரு நாளை பார்க்கலாம். ஏனென்றால் அவர் இப்ப பாராளுமன்றத்திலே ஒரு பதிவை செய்திருக்கிறார். உங்களோட பார்வைக்கும் அது வந்திருக்கும். அந்த பதிவிலே அவர் பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பயிர்வு, இதைத்தான் சம்பந்தரைய அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளாலும் இவர் அதை ஆங்கில பதத்தினாலும் பயன்படுத்தி சிங்கள மக்களுடைய நல்லெண்ணத்திலே அவர்களுடைய தயையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற மாதிரியாகத்தான் அவர் பேசுவார். அந்த பேச்சிலே நிறைய பொய்களும் நிறைய சமாளிப்புகளும் நிறைய வரலாற்றை கடக்கின்ற நிலைகளும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டங்களை அன்றன் பாலசிங்கம் என்கின்ற ஒரு மதியூகியும் இருந்து இந்த விடயங்களை தலைவருடன் சேர்ந்து முன்னகர்த்தினார் இவைகள் எல்லாவற்றையுமே அவர் தாண்டி 56 2009 வந்த மாதிரி இவர்கிட்ட என்று 2009 பிறகுதானே காட்டினார். ஆகவே இது சில வேளைகளில் இப்ப அடுத்த தலைமுறையாக இருப்பவர்களுக்கு அப்படித்தான் ஒரு சிந்தனை அங்கு வரும் என்றால், அந்த இடத்திலே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்த போராட்டம் 48ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏன் தந்தை செல்வா அகில இலங்கை தமிழரசு கட்சியை 49 உருவாக்கினார். அதனுடைய போக்கிலே 56ஆம் ஆண்டிலே நடந்தது. 61ஆம் ஆண்டு காலகட்ட சத்தியாகிரகம் நடந்தது. ஐக்கிய தேசிய கட்சியுடனும் பண்டா செல்வா டட்லி செல்வா போன்ற ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்ட பின்னணிகள், அவைகள் நிறைவேற்றப்படாத நிலைகள். நீலன் திருச்செல்வத்தோட தந்தையாராக இருந்த QC திருச்செல்வம் அவர்கள் மந்திரியாக இருந்து அந்த மந்திரி பதவியை தொடர முடியாத நிலையிலே அந்த அரசாங்கமும் உரிய காலத்துக்கு சற்று முன்னதாகவே அது அதனுடைய ஆட்சி காலம் முடிந்து பிறகு அறுதி பெரும்பான்மையுடன் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா வெற்றி அடைந்து அவர் உண்டாக்கின அரசியலமைப்பும், அதற்கு பிறகு அறுதி பெரும்பான்மையினால் 78 JR கொண்டு வந்த அரசியல் அமைப்பும் எங்களுடைய அடிப்படை விடயங்களுக்கு ஏற்றனமாக இல்லாதபடினால்தான் ஆயுத போராட்டத்திலே இளைஞர்களும் மும்முரமாக நேர்முகமாகவும் மக்கள் அதனுடைய தார்மீக பலமாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய பொதுமக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்களிலே இவ்வளவு தூரம் முனைப்பு காட்டுகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடி தெரியாது. தமிழ் மக்களை சோர்வடைய வைப்பதிலே சிங்களம் எவ்வளவு தூரம்
தன்னுடைய கட்டித்தனத்தை காட்டுகிறது. இந்தியா அவ்வளவு தூரம் தன்னுடைய கட்டித்தனத்தை காட்டுகிறது. இப்ப நல்லூர்ல போய் ஒரு புத்த சமயான அவர்கள் சமயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தெரியாது. சீனா தூதுவர் வேட்டியை கட்டி கொண்டு போய் விளையாட்டு காட்டுறார். அப்ப இன்றைக்கு அனந்தி சசிதரன் என்று நினைக்கிறேன். இப்ப இவர்களுடைய போட்டிக்களமாக தமிழ் மக்களுடைய வாழ்வு போய்விடக்கூடாது என்கின்ற குரல் அவர் வாயிலாக வந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு பாலா அண்ணா அவர்கள் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டிலே கதைக்கக்கூடியவராக இருப்பவர் எங்கள் மத்தியிலே இல்லை என்பதும், சிங்களத்துக்கான சுமந்திரன் என்கின்ற பெயரை கூட அவர் சுமந்திர என்று மாற்றினால் கூட நல்லா இருக்குமோ என்கின்ற மகரையிலே தான் அவருடைய விடயங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில போய் என்னத்தை கொண்டு சாதித்தார் என்பது இன்று வரை யாருக்குமே தெரியாது. அவருடைய கட்சிக்காரர்களுக்கோ இவன் தலைவர் சம்பந்தருக்கோ, அதாவது டிஎன்ஏ தலைவர் என்றால் தமிழ் தேசியத்திலே அது தேசிய தலைவர் மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருவர் தான். அவை டிஎன்ஏனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தர்களுக்கு கூட சரியாக சொல்லப்படுதோ தெரியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய மூளைக்குள்ள தான் வச்சு கொண்டிருக்கிறார் போல கிடக்கிறது. அவை இதனுடைய தொடர்ச்சி அங்கே வர வேண்டும். உங்களுடைய நேரங்கள் இடம் தருமாயின் அவருடைய அந்த உரையையும் பார்க்கலாம். பாலா அண்ணாவினுடைய விடயங்களை பொறுத்தவரை அது அவர் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த காலகட்டத்திலே பல இயக்கங்கள் இருந்தாலும் அப்பொழுது ஒரு இடத்தில் படித்த ஞாபகம், அவர் தமிழீழ விடுதலை புலிகளைத்தான் தனக்கான அமைப்பாக அவர் தெரிவு செய்தார் என்றும், அதுக்கு பிறகு அவர் பாலா தலைவருக்கான ஒரு மதியூகியாக ஆலோசகராக வந்தார் என்பதும், அவருடைய மறைவு பொழுது தலைவருடைய அந்த உருக்கமான கடிதமும் அந்த தேசத்தின் குரல் என்கின்ற அந்த பட்டமும், அந்த பட்டம் இல்ல அந்த மதிப்பு, அது பட்டம் என்று சொல்லக்கூடாது, அந்த மதிப்பை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவர்கள் இருவருடைய அந்த காலகட்டத்தை மிகவும் என்ன சொல்லுவோம், மிகவும் துயரத்துடன் அந்த காலகட்டத்தின் தொடர்ச்சி எங்கே என்கின்ற ஒரு நிலையிலேதான் தமிழினம் இன்றைக்கு அங்கலாய்ப்புடன் இருக்கிறதையும் போட்டுடைச்சு ஒரு பக்கத்தாலே ஒரே நாடு ஒரே சட்டம் என்று இலங்கை அரசாங்கம் கொண்டு வருகின்ற பொழுது, இன்னொரு பக்கத்தால் இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய என்ன குரங்கின்ற என்ன அப்பத்த பூனைன்ற அப்பத்த குரங்குகள் பங்கிட்ட மாதிரி அவர்கள் தங்கட விளையாட்டுகளை காட்டுகிறார்கள் போலும். அதை விட சர்வதேசம் இழுத்தடிப்பை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2020 வரை ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கான ஒரு சரியான விடயம் பெறவும் இல்லை, ஐசிசி போன்றவற்றுக்கு போகவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பிரித்தானிய தமிழர் பேரவை, அதிலே நானும் ஆர்வமண்ணாவும் நேர்முகமாக அங்கம் வைத்தோம். அவர்கள் சர்வதேச சுயாதீன விசாரணை என்பதில் இருந்து அவர்களும் சுமந்திரனுடன் சேர்ந்து சறுக்கினார்கள். மீண்டும் எழுந்து விட்டார்களா என்பது உள்ளபடிக்கு எனக்கு தெரியாது. எழுந்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு செய்தியாக வந்திருக்கும். நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தான் கோட்பாட்டு ரீதியாக இன்றைக்கு தமிழ் மக்களை உடைய அரசியலில் இருக்கின்றார்கள். மற்றவர்களை பற்றி என்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்ற அமைப்புகளை பற்றி என்னால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆகவே இதற்கு மேல் இந்த இடத்திலே மிகவும் எல்லாவற்றையும் கிரகிக்க முடியாத நிலையிலே ஒரு ஆலயத்தின் வெளிப்புறத்தில் என்று பேசுகின்ற பொழுது மேற்கொண்டு என்னால் உடன் கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆர்வமண்ணாவுடைய கருத்துக்களை நீங்கள் பெற்று வேறும் யாரும் பேசியிருந்தால் அவருடைய கருத்துக்களை பெற்ற பின்னர் வாய்ப்பிருந்தால் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பாலா அண்ணா புகழ் தமிழர் வரலாற்றில் நிலை பெற்ற ஒரு பதிவு. அவருடைய அவரை 2 அல்லது 3 முறை காண்கின்ற பேரு கிடைத்ததை ஒரு புலகாங்கியத்துடன் நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். இந்த அளவில் வணக்கம். நன்றி. நான் ஆரம்பம் அண்ணாவினுடைய இதுக்கு பிறகு நான் அந்த வீடியோ, நீங்கள் அனுப்பின வீடியோவையும் மற்ற அதோட சேர்த்து அந்த ஒரு கிண்டலாக எழுதின கடிதத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், எங்க தமிழ் மக்கள் போய்கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்விதான் இன்றைக்கு இருக்கின்றது. என்று சொன்னால், இந்த தமிழ் மக்கள் தமிழீழம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த பஸ் வண்டியோ அல்லது அந்த வெஹிக்கிள் யாருடைய கையால் இயக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தால்தான் அதை சரியான பாதையில் திருப்பி கொண்டு போவதற்கு சரியாக இருக்கும். ஏமாற்றுபவர்களுடைய கையால்
அது வேற எங்கெங்கே எல்லாம் போவதற்காகவும் கடைசியில கொண்டு போய் பள்ளக்குடியில அறுதல பாலத்துல விழுத்துறதுக்காகவும் ஆன வேலைகளை செய்கின்றவர்களிட கையில அதை கொடுத்து விட்டால் நாங்கள் கவனமில்லாத ஒரு ஒரு உணர்வு இல்லாதவர்களாகத்தான் மாறிவிடுவோம் என்ற கருத்தை கூறிக்கொண்டு ஆர்வம் ஐயா அவர்களை அவருடைய கருத்தை சொல்லும்படி மாலை இனிய வணக்கம் திருவாளர் மணிவண்ணனுக்கும் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு நீங்கள் தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கம் அவர்களின் நினைவாக இன்று தொடர்ச்சியாக கருத்து பரிமாறிக்கொண்டிருக்கிற சமகால அரசியலையும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஒரு டாபிக்க சொல்றேன், நீங்கள் அதுக்கு பிறகு அது கேட்ட கருத்தை சொல்லுங்க. தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணாவின் அரசியல் ராஜதந்திர நகர்வுகளும் சமகால அரசியல் ராஜதந்திர நகர்வுகளும் என்ற ஒரு ரெண்டுக்கும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் வீடியோவில் நீங்களும் அந்த வீடியோவை கேட்டிருப்பீர்கள். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கேட்டிருப்பீர்கள். அந்த முறையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்ற என்பதை உங்களுடைய கருத்தின்படி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதுல ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் என்று நான் கருதுகிறேன். அவர் எழுதிய நூல் போரும் சமாதானமும் என்ற நூலில் ஒரு இடத்தில் திம்பு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக குறிப்பிடார். அதாவது பூட்டான் தலைநகரான திம்பு நிகழ்ந்த சமாதான பேச்சுவார்த்தை 1985 ஜூலை மாதம் 8ஆம் நாள் தொடங்கி 6 நாட்கள் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை அவர் இந்த புத்தகத்தை குறிப்பிடும் பொழுது அதில் டபிள்யூ ஜெயவர்த்தனா அந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இலங்கை அரசாங்கத்தில் ஒரு தீர்வு நோக்கி செல்வதாக இருக்கவில்லை, அரசுக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லை என்பதை குறிப்பிடுகின்றார். அவர்களுடைய உரையாடல் ஊடாக இவர் தான் அறிந்து கொண்டதாக குறிப்பிடுகின்றார். அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் பொது மிகவும் காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறது. அந்த நிலையில் அன்று இந்த விடுதலை புலிகள் சார்பில் லோரன்ஸ் திலகரும் சிவகுமாரனும் அன்றன் பின்னர் நிகழ்ந்த 2வது சுற்று பேச்சில் யோகியும் அவர்களும் கலந்து கொண்டனர். இதே நேரம் EPRLF அமைப்பின் சார்பில் வரதராஜ பெருமாளும் கேதீஸ்வரன் லோகநாதனும் கலந்து கொண்டனர். டிலோ சார்பில் முதற் சுற்று பேச்சில் சால்ஸும் பேபியும் கலந்து கொண்டனர். 2வது சுற்று பேச்சில் இவர்களுடன் நடேசன் சத்யேந்திரா பங்கு பெற்றிருக்கின்றார். ஈரோஸ் அமைப்பில் இருந்து ரத்ன சபாபதியும் சங்கர் ராஜியும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இதே நேரம் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி அதன் மூத்த தலைவர்களான அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தன் ஆகியோரோ கலந்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை இப்போது விடுதலை புலிகள் முன்வைக்கப்பட்ட விடயம் ஒன்று, தமிழ் மக்கள் ஒரு தனித்தத்துவமான தேசிய இன கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இன்றைக்கு சுமந்திரன் வந்து சொல்ற போல ஒரு சிறுபான்மை அல்ல,
நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் ஒரு தனித்தத்துவமான தேசிய இனம். இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற தமிழ் மக்களுக்கு இனம் காணக்கூடிய தனித்தத்துவமான தாயகம் உண்டு என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக. மூன்றாவது, தமிழர் தேசத்திற்கு இவராலும் பறித்தெடுக்க முடியாத சுய நிர்ணய உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவதாக குறிப்பிடுகிறார்கள், சகல தமிழ் மக்களும் முழுமையான குடியுரிமையும் மற்றும் அடிப்படையான உரிமைகளும் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இந்த நாலாவது குறிப்பிடுவது மலையக மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது. அப்ப அந்த அவர்களுக்கான குடியுரிமையும் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் முதல் சுற்று பேச்சு முடிவடைந்த நாள் அன்று 13ஆம் தேதி ஜூலை மாதம் தமிழ் பிரதிநிதிகள் கூட்டாக விடுத்த திம்பு பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த மூல கோட்பாடுகளை பேணி பாதுகாப்பதற்கு வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறான அரசாட்சி முறைமைகளை வடிவமைத்து உள்ளன. எமது மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதால் நாம் சுதந்திரமான தமிழரசு கோரிக்கை முன்வைத்து அதற்காக போராடி வந்துள்ளோம். தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வாக ஸ்ரீலங்கா அரசு பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இதை இங்க கவனிக்க வேண்டிய முடியாது. அன்றே இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட தீர்வு தமிழ் கட்சிகள் அத்தனையாலும் நிராகரிக்கப்பட்டது. அதை நாங்கள் இன்றுள்ள அரசியல் பேசுபவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக நான் இதை குறிப்பிடுகின்றேன். அல்ல, யோசனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, ஆதலால் நாம் அவற்றை நிராகரித்துள்ளோம் என்பதாக அன்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கின்றார்கள். அப்ப இந்த நிலையில் இன்று உள்ள நிலையில் இன்று சீனா இராணுவ படைத்தளம் அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்வதாக அறியக்கூடியதாக இருக்கு. இந்தியா தமிழ் மக்களை என்னும் குழப்பத்திற்குள் எடுத்து செல்லும் நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சமய ரீதியான குழப்பங்களை ஏற்படுது. நான் அறிந்த வரையில் கீரிமலையில் நகுலேஸ்வரர் ஆலயமும் சிவ வழிபாடும் தான் இருக்கிறார்கள். இன்று இந்தியாவில் இருந்து சென்ற ஒருவர் அங்கே நாங்கள் அறியாத ஒரு கடவுள் பெயரை குறிப்பிட்டு கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாம் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னொரு மிகவும் வேதனைக்குரிய விடயம், இன்றைக்கு அரசியல் தமிழர்களுக்காக தமிழராக இருந்து அரசியல் பேசுபவர்களிலிருந்து சாதாரண இளைய சமுதாயம் கூட எமது வரலாற்றை அறிந்திருப்பதாக நான் அறியவில்லை. இன்றைக்கு வெறும் இளைய சமுதாயத்திடம் தந்தை செல்வநாயகத்தை பற்றியோ அல்லது இலங்கையில் நடந்த போராட்டங்களை பற்றியோ கேட்டால் அவர்களுக்கு அதை பற்றிய எதுவுமே தெரியாத ஒரு துப்பாக்கிய நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால்தான் இன்று தமிழ் தலைவர்களின் அரசியல் செய்கிறோம் என்று கூறிக்கொள்பவர்கள் அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார், ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒருவர்
தேர்தல் காலத்தில் 2020 அங்கே ராமநாதன் என்றார் 40,000 இளைஞர்களுக்கு வேலையெடுத்து தெரிவார் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பி அந்த தேர்தல் காலத்தில் அவர்களிடமிருந்து அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றிருக்கின்றார். அதன் ஊடாக வெற்றி அடைகிற வாய்ப்பை தள்ளியிருக்கிறார். இதே போலத்தான் தமிழர்களை ஏமாற்றும் அல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தின் சதியால் தமிழர்களின் தலைவர்களாக இலங்கை அரசாங்கத்தை இந்த இன அழிப்பு குற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக சிலரை முன்கொண்டு வந்தது மட்டுமின்றி அவர்களை இன்று சர்வதேச அரங்கில் ஒரு ராஜதந்திரிகள் போல் பயணம் செய்யவும் இலங்கை அரசாங்கம் அனுப்பி வச்சிருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நடந்த தந்தை செல்வநாயகத்தால் கொண்டு வரப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம், அதன் பின்பு 1977 ஆண்டு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக மக்கள், அதாவது திறமையுள்ள சுதந்திர தமிழீழம் மீதான் தமிழருக்கான தீர்வு என்பதை, அதற்கான ஆணியை 1977 ஆண்டு நடந்த 1977 ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் இந்த கூட்டமைப்பு அமைப்புக்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அவை நாங்கள் தமிழீழத்துக்கு ஆணையை மக்களிடமிருந்து பெற்ற பின்பு இன்று 13ஆம் திருத்த சட்டம் அல்ல வேறு வேறு இலங்கை அரசு தீர்வை கொண்டு வருவோம், புதிய அரசியல் ஜாப்பு வருகிறது, அதனூடாக தீர்வு வரும் என்று மக்களை ஏமாற்றும் நிலையை காணக்கூடியதாக இருக்கிறார். இதிலிருந்து மக்கள் விழிப்படைய வேண்டும். ஒவ்வொரு ஈழத் தமிழர்களும் இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 50,000 போராளிகள் இதற்காக தமது உயிர்களை அர்ப்பணித்தார்கள், எவ்வளவு சித்திரவதைக்குட்பட்டார்கள் என்பதை நாம் மறந்திருக்கின்றோம் என்ற நிலையைதான் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் விடுதலைக்காக குரல் கொடுத்த ஒரு சிலரே மாறுபட்டு நிற்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மக்கள்தான் அப்படியானவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாம் ஒரு ஜனநாயக வழியில் நமது தீர்வு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த ராஜதந்திர ரீதியான போராட்டம், ஜனநாயக ரீதியான போராட்டங்களும் மக்களால் முன்னெடுத்து செல்லப்பட நிலையத்தான் இருக்கும். மக்களின் ஒன்று திரண்ட போராட்டம் தான் அதன் வெற்றியை தீர்மானிக்கிறதாக இருக்கும். ஆகவே அன்றன் பாலசிங்கம் ஒரு தனிமனிதனாக இருந்து சர்வதேசத்தில் பல பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி கண்டது மட்டுமின்றி இலங்கையின் அரசியல் ஜாப்புக்கு முரணாகவே ரணில் விக்ரமசிங்காவும் தேசிய தலைவர் பிரபாகரனும் 2002 அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதாவது தமிழர்களின் தாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் 2002.
ரணில் விக்ரமசிங்கா மட்டுமில்ல, இந்த சர்வதேச சமாதான உடன்படிக்கைக்கு ஆதரவாக இருந்தவர்களும் அன்று தமிழீழ மக்களின் போராட்டத்தையும் தமிழர்களுடைய நிலப்பரப்பையும் தமிழர் ஒரு தேசிய இனம் என்பதையும் தாயகம் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று தமிழர்களுக்காக அரசியல் செய்தவர்கள் மட்டும் இல்லை, எங்கள் மக்களில் சிலரும் கூட தங்களது சுயநலத்துக்காக லட்சக்கணக்காக கொல்லப்பட்ட மக்களையும் ஆயிரக்கணக்காக கொல்லப்பட்ட போராளிகளையும் அவர்களுடைய தியாகங்களை மறந்த நிலையில் இருக்கிறார். இதை ஒவ்வொரு தமிழர்களும், உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழர்களும் அந்த மறந்திருப்பவர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து தமிழருக்கான தாயகத்தை, தமிழருக்கான தேசியத்தை, தமிழருக்கான தன்னாட்சியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக நாடு கடந்த தமிழீழம் கூறுவது போல் அங்கே ஒரு இன அழிப்பு நடந்தது. அந்த இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேணும். இலங்கை அரசாங்கத்தை, ராஜபக்ச மட்டுமல்ல, இலங்கை அரசையே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும், அல்லது அதற்கு நிகரான ஒரு தீர்ப்பாயத்தை அமைத்து ஐக்கிய நாடு சபை அந்த அரசை விசாரிக்க வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நான் இதை பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றேன். 2013ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடந்த மக்கள் தீர்ப்பாயம் இலங்கையில் ஒரு இன அழிப்பு நடந்தது என்பதை ஆதாரங்களுடன் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த இன அழிப்புக்கு எந்தெந்த நாடுகள் உடந்தையா இருந்தது என்பதையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு அரசு சார்பற்ற ஒரு அமைப்பு. சர்வதேச சட்ட வல்லுநர்கள் அந்த அமைப்பில் 14 பேர் இதை ஆய்வு செய்தார்கள். அப்ப இந்த நிலையில் நான் கூறுவது, ஒவ்வொரு தமிழருடைய வரலாற்று கடமை தவறான பாதையில் செல்லும் அரசியல் ஈழத்தில் அரசியல் செய்பவர்களை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும், அல்லது அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இது மக்கள் அனைவருடைய கடமை, ஒரு வரலாற்று கடமை. நான் இதில் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். தேசத்தின் குரல் அன்டன் பாலசிங்கத்தின் சில காலங்கள் அவருடைய முதற்காலம் அவர் ஒரு தத்துவ ஆசிரியராகவும் இருந்தார். அவர் சோசலிச சிந்தனை உள்ளவராக இருந்தார். ஆனாலும் அவர்கள் பின்பு வெளியிட்ட ஒரு கைநூலில் எமக்கான அந்த சோசியலிசம் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்பதை குறிப்பிட்டார்கள். இந்த அரசியலை முன்னெடுப்பவர்களோ அல்ல அமைப்போ அல்ல, அது மக்கள் எப்படியான ஒரு சோசியலிச கொள்கைகளை உடைய அரசை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை மக்களே தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வகையில் திருமணம் செய்து கொண்ட
அடேல் பாலசிங்கம் கூட சுதந்திர வேட்கை என்னும் நூலையும் எழுதியிருக்கின்றார். அவர் இலங்கையில் இந்த போராட்டம் நடந்த காலங்களிலேயே நான் முதலும் குறிப்பிட்டிருக்கின்றேன். அங்கே இருவருமாக சேர்ந்து, அதாவது திருவாளர் தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம், அடேல் பாலசிங்கம் இருவருமே சேர்ந்து போராளிகளுக்கு பயிற்சி வகுப்புகளை, அரசியல் வகுப்புகளை நடத்தியிருக்கின்றார்கள். சமூக ரீதியான சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களில் திருமதி அடேல் பாலசிங்கம் அவருக்கு துணையாக நின்று பெண் போராளிகளுக்கு பல வகுப்புகளை நடத்தியிருக்கின்றார். இந்த வகையில் அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கை மட்டுமில்ல, தமிழ் மக்களிடமும் சென்று பல ஆக்கப்பூர்வமான கேள்வியான கருத்துக்களை அன்று பதிவு செய்திருக்கின்றார். சோசலிச தத்துவம் பல போராளிகளுக்கு உள்ளார்ந்த பற்றி இருந்தது. ஆனாலும் யாரும் மார்க்சிச நிலைப்பாட்டை என்றும் தழுவியதில்லை. மார்க்சிச புரட்சியாளர்கள் என்ற அந்த தோற்றம் கூட இவர்களில் இல்லை. இளம் புரட்சியாளர் என்ற EPRLF போன்ற அமைப்புகளில் இருந்தவர்களைப் போல இவர்கள் எவரையும் வர்ணிக்க முடியாது. விடுதலை புலிகள் அந்த சோசலிச சிந்தனை இருந்ததாக அவர்கள் கூறவில்லை. இதை கூறுபவர் அடேல் பாலசிங்கம். அவர் தன்னுடைய சுதந்திர வேட்கை என்ற நூலில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களுடைய கஷ்டமான கால பகுதிகள் என்பவற்றையும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்ற திரு தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கத்தின் அந்த கோட்பாடு சம்பந்தமான உறுதியான நிலைப்பாடுகள், அவருடைய கருத்துக்கள், இதை அவர் விரும்பிக் கொண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இலங்கையின் போராட்டம் ஒரு முற்றுப்புள்ளியை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் சர்வதேசத்தாலேயே தமிழரின் தேசியம், தாயகம், தன்னாட்சியை ஏற்றுக்கொண்ட நிலையில், அதை வஞ்சகமான நிலையில் ஒரு சில வல்லரசுகளின் செயல்பாட்டாலே அளிக்கப்பட்டது. இதை இன்று அரசியல் பேசும் தமிழ் அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் 13ஆம் திருத்தச் சட்டத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கதைப்பதில் அர்த்தமில்லை. அது தமிழர்களுக்கான ஒரு தீர்வுக்கான திட்டம் அல்ல. இந்தியா தனது பாதுகாப்பையும் தனது வாணிபத்தையும் மேம்படுத்துவதற்காக செய்து கொண்ட ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தனா ஒப்பந்தமாகும்.
இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை அன்று அரசியல் பேசினவர்கள் மட்டுமில்லை, இன்றும் அரசியல் பேசுவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழர்களுக்கானதல்ல. தமிழருக்கான தீர்வு தந்தை செல்வநாயகம் முன்மொழிந்தது. தந்தை செல்வநாயகம் மட்டுமில்லை, ஜி பொன்னம்பலம், தொண்டமான் 1976ஆம் ஆண்டு முன்மொழிந்த அந்த தீர்மானம் இளமையுள்ள சுதந்திர தமிழ் ஈழம். 1977ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் அதற்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு சமனாக அன்று அந்த ஆணை தமிழ் மக்களால் வழங்கப்பட்டு விட்டது. மீண்டும் நாம் அவற்றையெல்லாம் விட்டு இந்த 13ஆம் திருத்த சட்டமோ அல்ல இலங்கை ஆட்சிக்கு அல்லது புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வந்து எங்களுக்கு தீர்வை நோக்கி செல்வதோ எல்லாம் கலைக்க வேண்டிய ஒன்று அல்ல என்பது எனது கருத்து. நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றேன். 2002ஆம் ஆண்டு செய்து கொண்ட அந்த ரணில் தேசிய தலைவர் செய்து கொண்ட ஒப்பந்தம், அதில் இருந்துதான் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய நாம் பின்னோக்கி 1987ஆம் ஆண்டு ரஜினிகாந்தியும் ஜெயாவர்த்தனாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அல்ல எங்களுக்கு அது. அன்று அதில் எந்த ஒரு தமிழ் தலைவர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. அது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ஒப்பந்தம், அவர்களுடைய நலன் கருதிய ஒப்பந்தம். தமிழ் மக்களை அதில் தலிக்காடா ஆக்கி கொண்டது இந்தியா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2009 ஒரு பெரிய இன அழிப்பு நடந்து இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அது தமிழர்களுடைய தாயகமான அந்த கோட்பாட்டை அழிக்கும் நிலையை இன்றைக்கும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது. இந்த நிலையில் இதற்கு துணை போகும் தமிழர்களின் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு செயல்படுவார்கள் தமிழ் மக்களால் விரட்டப்பட வேண்டியவர். நாங்கள் முப்படை அமைத்து பல அரச கட்டுமானங்களை அமைத்து அங்கே ஒரு நிழல் அரசு நிறுவி அதை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த நிலையில் ஏன் நாம் பின்னுக்கு நோக்கி போக வேண்டும்? இவ்வளவு அழிவுகளுக்கு பின்பும் இன்றும் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களை அழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. 1,50,000க்கு மேற்பட்ட ராணுவம் யுத்தம் ஒழிஞ்சு 11 ஆண்டுகள் கழிந்த பின்பும் வடக்கு கிழக்கில் இருப்பதற்கு நோக்கம் என்ன? இன்றும் கடற்படை முகாம்கள், ராணுவ முகாம்கள் தமிழர் பகுதிகளில் விஸ்தரிக்க தமிழர்களுடைய பூர்வீக நிலத்தில் அவர்கள் குடியிருக்கும் நிலங்களில் அதை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு இந்த தமிழ் தலைவர்கள் உடந்தையாயிருப்பது ஏன்? இது இவர்களுக்கு தெரியாதா? நான் அறிந்தேன், நெடுங்கடிக்கிட்டேன். இந்த இங்கு வந்து போன அந்த பெரியவர் ராஜதந்திரி என்று கூறிக்கொண்டு வந்தவர் அவருடைய சம்மதத்துடனே 400க்கும் மேற்பட்ட சிங்கள மக்களுக்கு தமிழர் தாயகத்தில் உறுதிகள் வழங்கப்பட்டதாக இவரும் சேர்ந்தினேன். அப்ப இவர்கள் எப்படி தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்க முடியும்? அன்று
அண்ணன் பாலசிங்கம் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் தமிழர்களுடைய விடுதலைக்காக, தமிழ் மண் மீட்புக்காக உழைத்தார். இந்த துரோகம் செய்யும் தமிழ் துரோகிகள் எப்படி தமிழ் மக்கள் மத்தியில் நடமாடுகின்றார்கள் அங்கு. இவர்கள் எந்தோ தூக்கி எறியப்பட வேண்டியவர்களாக. இதை நாம் புரிந்து கொண்டு எமக்கான சரியான தலைமைகளை ஈழத்தில் உருவாக்க வேண்டும். எமது நோக்கம் இன அழிப்புக்கு தீர்வாக, அந்த தீர்வுக்கு நோக்கி செயல்பாடாக இருக்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கை அரசாங்கத்தை கொண்டு போவதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நாடு கடந்த தமிழீழம் முன்வைப்பது போல் அங்கே ஈழத்திலும் புலம்பெயர்ந்த நாட்டிலும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இது ஜனநாயக கட்டமைப்புக்குள் நடக்கிற வேண்டும். ஐக்கிய சபை சாசனத்துக்கு உட்பட்ட முடியும். இதை செய்வதற்கு இவர்கள் முன்வைக்க அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனூடாகவே எமது இலக்கை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி ஐயா. சரியான கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். இப்போது நாங்கள் அண்ணன் பாலசிங்கம் அவருடைய வீடியோஸை பார்த்திருந்தோம். இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்களுடைய தலைவர்களாக கூறிக்கொண்டு உலக நாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் பாராளுமன்றத்தில் அதுல உலக நாடுகளுக்கு பயணம் செய்து திரும்பி வந்த பிறகு ஒரு தலைவர் வெளியிட்ட கருத்தை வந்து அவர் தலைவர் என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும் அவர் தலைவர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். தன்னை ஒரு தலைவராக காட்டிக் கொண்டிருக்கின்றார் எல்லாருக்கும். அதனால அவருடைய ஒரு காணொளியை நாங்கள் இப்ப கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு பிறகு அதுக்கான கருத்துக்களை உங்கள்கிட்ட இருந்து பகிர்ந்து. நன்றி. நீங்கள் சொன்ன அந்த முன்னுரைக்கு அவர் தலைவர் என்று பார்க்க இன்னும் ஒருபடி மேலே என்று நினைக்கிறேன். டிஎன்ஏ என்பது தான் என்பதை அவர் பல இடங்களில் சொல்லாமல் சொல்லுகிறார். அப்ப டிஎன்ஏ என்று 10 பேர் எம்பியா இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் டிஎன்ஏ என்றால் சுமந்திரன் என்பது போன்று அவர் தன்னை ஒரு தலைவர் என்பதை விட ஒரு கட்டமைப்பாகவே தன்னை உருவகப்படுத்துகிறார் போல் தெரிகிறது. அதை இந்த உரையாடலிலே அவருடைய அந்த பாராளுமன்ற உரையிலும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு அந்த உரைக்கு வழிபட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்னென்னு சொன்னால் அவர் அது நீங்க குறிப்பிட்ட மாதிரி கருத்துக்களை வெளியிடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு அவர் எங்கே இருந்து வேலை செய்கின்றார் என்றது எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட ஏதோ இவர் செய்கின்றார், இவர் மூலமாகத்தன்னும் சிங்கள மக்கள்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி சில நப்பாசையுடன் சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் இவருக்கு ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு மண்டன் பாலசிங்கம் அண்ணா சொன்ன மாதிரி இலங்கை அரசாங்கம் எப்படி ஃபைனல் சொல்யூஷன் என்று சொல்லி ஏமாத்துகின்றது, தமிழரை ஏமாத்தி இனஅழிப்பு செய்து அந்த நாடை ஒரு ஒரு பௌத்த நாடாக, சிங்கள பௌத்த நாடாக மாற்றுவதற்கான செயல் திட்டத்தின் ஒரு பகுதியே இதுவே என்பதை நாங்கள் தெரியாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான தலைவர்களை நாங்கள் முதலாவது எங்களிடமிருந்து விலக்கி நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற கருத்துடன் இப்போது நான் இந்த காணொளியை கொண்டு வருகிறேன். Thank you, Honorable Speaker, for this opportunity to say a few words. At the committee stage discussion on the votes on the Ministry of Highways, Transport and of Labour, the disparity that our population faces was well exposed when on the day the Kalini Bridge new entrance was opened.
the Kinnia ferry tragedy also took place, when we have 2 or 3 bridges entering Colombo from the north, and we celebrated the 3rd bridge. There were children dying by capsizing of a ferry without a bridge to cross that lagoon. But before I say anything more on the matters under discussion today, with your permission, I want to place on record certain other matters relating to the visit by the Tamil National Alliance delegation to the United States of America, Canada and Britain, because while I was away, there were speculation in the media and other places as to what this constituted. So let me first make a brief comment about those matters before I speak on the votes of these ministries. There is concern that some people express, saying what is essentially an internal matters of internal affairs are being internationalized, and that the Tamil National Alliance is inviting foreign interference into internal affairs. But one must look at the history of how these things came to be. The Indo-Lanka Accord was signed in 1987, consequent to 4 years of involvement by the government of India. After July 1983, the government of India extended or offered its good officers to resolve the Tamil national question of this country. The offer of good officers by India was accepted by President Jayawardena. It is thereafter that the special envoy was appointed and negotiations took place, and eventually on the 29th of July 1987, Indo-Lanka Accord was signed. Mr. Speaker would remember these events very clearly because you even lost your seat in Parliament when you protested at those events. Sri Lanka continuously made promises then to India and thereafter to the whole international community about how a new form of arrangement, governance arrangement, would be made. The 13th Amendment to the Constitution was passed consequent to the signing of Indo-Lanka Accord, but even at that point in time, it was deemed insufficient. In fact, in November 1987, President Jayawardena visited New Delhi and gave in writing that those defects that were identified would be rectified. So this issue was not confined within the country. With the consent of the government of that day, India was invited and an international bilateral treaty was signed. That subsists even today. In international law, there is a concept called pactum sunt servanda, that these agreements cannot be breached. You cannot even cite domestic law to get away from your obligations under international treaties. Following on this, there were several attempts made. Following on the assurance by the Sri Lankan government,
that 13th Amendment to the Constitution would be improved upon. Several attempts were made under different presidents, under different governments. There was a Mangala Munasinghe Select Committee under President Premadasa that made recommendations. There was Chandrika Bandaranaike Kumaratunga government's proposals in 1995, 1997, and then the Constitution Bill that was brought to this House in August 2000. There was Oslo Communique in December 2002 by Professor G.L. Piris, who said at a press conference in Oslo, and I quote, "Responding to a proposal by the leadership of the LTTE, the parties agreed to explore a solution founded on the principle of internal self-determination in areas of historical habitation of the Tamil-speaking people, based on a federal structure within a united Sri Lanka. The parties acknowledged that the solution had to be acceptable to all communities, and the parties agreed to, on that basis, discuss matters further." So, end quote. So, the current Minister for External Affairs, Professor Piris, in 2002 December, said this. Not only that, I have written pieces by Professor Piris detailing why he says that the 13th Amendment to the Constitution was fundamentally flawed. So this is not only something that we say, this is what Professor Piris has said time and again. This is, I'm quoting from P. Navaratnaraja Memorial Oration titled "From the Bandaranaike Chelvanayagam Pact to the Draft Constitutional Proposals," made on 28th July 1997 at the BMICH, where detailing his views on the 13th Amendment, this is what Honorable Minister of Foreign Affairs said, and I quote, "What is more, in my view, the 13th Amendment has inflicted irreparable damage on the procedures and techniques of negotiating with regard to constitutional and ethnic amity. This is because the 13th Amendment has bred a great deal of cynicism. This is so because there is a wide gulf between the appearance and the reality. At first blush, if you look at the 13th Amendment, you get the impression that there has been generous and substantial devolution of power. It's a mirage. It is an illusion. It is a mere sleight of hand because it does not bear scrutiny for one moment. What is given with one hand can be taken back with impunity with the other. The ipse dixit of the central government that the formulation of a national policy is required in respect of the manner which has been perpetually devolved to the periphery is sufficient ground for responsibility in respect of that matter to be taken back into the hands of the centre. That is not something hypothetical or fanciful. It happened on at least 2 occasions. It happened with regard to the Agrarian Services Bill, and it happened with regard to the Transport Commission Bill. And we are discussing, in court, discussing the Transport Commission, Transport Ministry votes today, and I find the State Ministry of Transport and all of that is being handled from the centre, whilst in the 13th Amendment to the Constitution, it is an entirely devolved subject matter. So what Professor Piris said in 1997, that this is not just fanciful, it actually happens, did happen, and we are debating it here in the centre, what is clearly a matter that is devolved to the provinces. I quote Professor Piris further, "No authority, no human being can repose the slightest degree of confidence in such mechanisms and structures which can be dismantled, distorted, and abused at the whim and caprice of those who exercise the levers of power.
It is that exercise that has left in the minds of the minorities of this country a lingering sense of cynicism which makes them reluctant to believe that somebody else can be more sincere and more genuine than those who were responsible for that regrettable exercise. That is the sum total of the damage which that particular development inflicted on the whole process directed towards the achievement of communal and ethnic amity of our land. We will not be a party to it. We will not revive or resuscitate it under any circumstance whatsoever. We shall not take part in what is undoubtedly an insincere exercise. Now he has continuously maintained that position, and that is why in August 2000, when a constitution bill was presented, it had clearly delineated powers between the province and the centre. There was no concurrent list in that proposal. Not only in that proposal, but even under President Mahinda Rajapaksa, when APRC was constituted under Professor Tissa Vitarana, now a member of Parliament, the proposals by Professor Tissa Vitarana in the APRC also did not have a concurrent list. It suggested clear delineation of powers between the province and the centre, so that what was given to the province was given entirely to the province, not to be interfered with or taken back by the centre. So those were the developments, that was the progress that was made. Nevertheless, to date, we are to see any of that actually realized. President Mahinda Rajapaksa made a joint statement on the 26th of May 2009 with visiting Secretary General of the United Nations, Ban Ki-moon. Now, if this was entirely an internal matter, why did President Rajapaksa make that joint communique with the visiting Secretary General of the United Nations? I quote from that joint communique: President Rajapaksa expressed his firm resolve to proceed with the implementation of the 13th Amendment, as well as to begin a broader dialogue with all parties, including the Tamil parties, in the new circumstances, to further enhance this process and to bring about lasting peace and development in Sri Lanka. End quote. So, not only President J.R. Jayawardena, but President Mahinda Rajapaksa also thought it fit that a political solution to the Tamil national question was not merely an internal matter. For him to make a joint statement with the Secretary General of the United Nations on the 26th of May 2009 in Kandy. And thereafter, at least three joint statements were made. One, President Mahinda Rajapaksa with Dr. Manmohan Singh, Prime Minister of India, and two, with S.M. Krishna, then External Affairs Minister of India, with Professor G.L. Piris, External Minister of Sri Lanka. In all of those three joint statements, it was stated that Sri Lanka would implement the 13th Amendment in full and build upon it so as to achieve meaningful devolution. S.M. Krishna made statements to this effect in Lok Sabha and Rajya Sabha on the 4th of August 2011. On the 17th of May 2011, a joint statement was made in Sri Lanka, and it said, I quote, a devolution package building upon the 13th Amendment would contribute towards creating the necessary conditions for such reconciliation, end quote. So, Mr. Speaker, you would see that continuously the promise has been made, and I'm saying this because today there seems to be some confusion
even among some Tamil parties, that implementation of the 13th Amendment in full would settle the question. No. The promise time and again given by successive Sri Lankan governments to India and to the world specifically stated that going beyond the 13th Amendment, building upon the 13th Amendment so as to achieve meaningful devolution would only create necessary conditions for reconciliation. Now this does not end here. The matter is before the UN Human Rights Council on resolutions that were moved by the United States of America from 2012 March onwards, with resolutions titled Promoting Accountability and Reconciliation in Sri Lanka. The last of which was passed in March this year, on the 23rd of March 2021, and the title to that resolution is Promoting Reconciliation, Accountability and Human Rights in Sri Lanka. This was passed with a majority vote, and this is what it says with regard to political solution, and I quote, calling upon the government of Sri Lanka to fulfill its commitments on the devolution of political authority, which is integral to reconciliation and the full enjoyment of human rights by all members of its population. What does it say? It calls upon the government to fulfill its own commitments. So the government has made commitments, not just once, twice, three times. No. From 1983 onwards to this day, continuously made these commitments that this matter will be resolved. When the Prime Minister of India visited Sri Lanka in March 2015, on the 13th of March 2015, he spoke in this Parliament. The visiting Indian Prime Minister, while speaking in his Parliament, said this, and I quote, "I am a firm believer in corporate federalism. We are devolving more power and more resources to the states, and we are making them formal partners in national decision-making processes." He said in this House that he is a believer in corporate federalism. He was speaking in relation to the solution to their Tamil national question in this House. And his speech was applauded by all members of this House. So this is a matter on which everyone, including both parties, both major parties in this House, had given commitments and assurances, but those are yet to be realized. So it is in this background, that the Tamil National Alliance delegation went to the United States of America recently, and we are now calling upon the community of civilized nations to help us achieve these objectives which successive governments of Sri Lanka have assured the international community that they would deliver, and they are yet to deliver. The timing is also important that we did this now, because there is a different kind of promise that is being made to the country here domestically. While to the world you say enhanced devolution, we will settle this matter once and for all by enhancing powers of devolution to the periphery. Locally, something else is being said now. A slogan titled "One Country, One Law" is being projected
Now, what does that mean? If one country, one law is to become reality, then there cannot be any legislative power to the provinces. How can provinces exercise meaningful legislative powers if there is going to be one country, one law? If there is going to be one law for the entire country. That is not what is contemplated by devolution of legislative power. As it is in our constitution, there is legislative power devolved to the provinces, on some matters exclusively to the provinces, and therefore there cannot be one law for the whole country. And the promise to India and to the world has been that you will enhance that power of devolution, that there will be more devolution, that 13th Amendment would be implemented in full, but it doesn't stop there. It says, and building upon it so as to achieve meaningful devolution, conceding thereby that even the 13th Amendment to the Constitution does not confer a meaningful scheme of devolution, that you must go beyond that. Now, this has been decades-long promise given to the world, but now locally, domestically, you are trying to travel in the opposite direction. And that is why, as representatives of the Tamil people of this country, as those who represent the north and the east provinces of this country, we have appealed to the world, to the community of civilized nations, to help us resolve this issue. Although solutions must be found within Sri Lanka, we recognize that. The community of civilized nations has a very definite and a legitimate role to play in this exercise. Therefore, we appealed to the United States of America, who led the resolutions on Sri Lanka from March 2012 onwards on promoting accountability and reconciliation in Sri Lanka in the United Nations Human Rights Council, to Great Britain and members of the core group of the entire civilized nations to assist us in this process. We are entitled to do that. We are a people in this country. We have certain rights as a people in this country. We have lived in this country as long as anybody else has, or even longer. As people in international law, we are entitled to the right of self-determination. Of course, we are prepared to exercise that right of self-determination internally. We have said that very, very clearly. Within a united, undivided, and even indivisible Sri Lanka, we are prepared to exercise that right of self-determination. But I must say this very clearly in this House. We have already said it in our proposals that we sent to the experts committee appointed by the President, that the international law is that if a people who are entitled to the right to self-determination are consistently and persistently denied that exercise of self-determination internally, through an internal arrangement, if they are denied that right, they would then become entitled to exercise it externally. So this is a time when we have expressed, as representatives of our people, the consent of our people, the readiness of our people to exercise our right to self-determination internally within a united country. We are still willing to do that. But if that is consistently and persistently denied, as you are proving more and more, then we will become entitled to have it exercised externally. And I am appealing to the government that if we are serious about a new constitution to this country, a third Republican constitution, don't make the mistakes that were made when the first Republican constitution was formulated and when the second Republican constitution was formulated. We tried an exercise in the last parliament when
all the parties sat together in the Constitutional Assembly and we arrived at great consensus in many matters. We reached consensus. Unfortunately, before that draft could become a reality, that government failed due to internal dissension and various other reasons. But we were able to arrive at consensus as recent as January 2019, when a draft was presented by the then Prime Minister to this House. It is possible. We can arrive at that consensus. We can build upon that consensus. As representatives of the Tamil people, we are even today able to say that we are willing to live within one country. But that must be with the full acknowledgement of our rights as a people entitled to the right to self-determination. And on this occasion, when I have placed on record and explained the recent delegation visit of the Tamil National Alliance to various countries and called on their help to resolve this issue, I want to make that also very clear to the government, that as we have said and acted in good faith, we expect a reciprocal gesture from the government to discuss with us. Unfortunately, the President invited the Tamil National Alliance for talks on this matter in July this year and then postponed it, saying that very soon another date would be given. 5 months have passed and that hasn't happened. That must happen. If this issue is to be resolved once and for all, by all the peoples of this country agreeing, and that is not very difficult, then the principal representatives of the Tamil people, the Tamil National Alliance, and the government which has the mandate of the rest of the country must sit down and resolve this issue. Resolve it on the basis of consensus that have already been reached several times over. I'm not saying that we must reinvent the wheel or we must start from scratch. That consensus is available. It has been arrived upon time and again. It's only a matter of will. And if this government claims that they have the mandate of the majority, then you must act as a government and behave in that way and move forward. We are willing to come with you. As the party that has the majority support of the Tamil people of this country, we are willing to come forward with you to resolve this issue. We have called on the world to support us because the world must know this is no longer an internal issue. Finding a solution may be, yes, we must all agree. But the concern of the world is upon us and we have asked for their support. And we have their support. That our position is a reasonable position. Our position is a justifiable position. And we must resolve it in that way. You have agreed to discuss it with India. You have agreed time and again and given assurances to India, very clearly stating what that assurance is. You have given that assurance to the Secretary General of the UN, no less, to the entire community of civilized nations. So we have their support. We have that entire support with us that this matter must be resolved. You can't now start reversing. You can't start traveling in the opposite direction. You can't say one country, one law after having agreed that there must be meaningful devolution of powers. You had agreed even that it must be done in a federal structure. And you can't go back on these promises. If you keep going back like that, it will spell disaster to the whole country. So I'm thankful to the Chief Opposition Whip for having given me this extended time today to make a proper statement and
put a stop to various speculations that in the media as to why we went to the different countries. We went to gain support for our quest, which is justifiable, which is reasonable, which is legitimate, and support of the international community in a matter which is no longer an internal affair. And that is why we went, and I want to make it plain, very clear to this House and to the country, and that we will pursue that objective. We will not take a step back, because the quest for political freedom for our people is a justifiable objective for which we have had the mandate since 1956. Our people have voted for this since 1956. In between, for a while, they even voted to have a separate state created. But nevertheless, it has been consistent expression of the democratic mandate of our people to have powers devolved meaningfully. We have called it federal, call it what you may like, but it is meaningful devolution of powers that we seek as a people entitled to the right to self-determination. So I'm thankful that the time was given for me to express this. With regard to the votes on the ministries, I do not want to say anything further than what I said as I commenced my speech, and I would like to conclude with these observations. Thank you very much. வணக்கம். நீங்கள் முருகானந்தம் மற்ற கமெண்ட் சொல்ல முதல் நான் சில ஒப்சர்வேஷன்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா ஒரு லோயர் என்ற முறையில அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அவர் எடுத்து பிரசன்ட் பண்ணதுன்றது பார்லிமெண்ட் ஹன்சான்ல போறது ஒரு நல்ல விஷயம்தான். அதை நாங்கள் ஒரு நாளும் அதை ஒப்போஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு சொன்னா இது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டாவது விஷயம் இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். அது இல்லாம போகும்போது எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்றதையும் அவர் ஹன்சான்ல பதிவு பண்ணி இருக்கிறார். மூன்றாவது பீப்புள் என்றதை மைனாரிட்டி அண்ட் இல்லாமல் பீப்புள், அதாவது தமிழ் இஸ் அ நேஷன், பீப்புள் என்ற பசத்தை பாவிக்கிறார். அதுல தமிழ் சாஸ் எ நேஷன், அப்ப ஹேவ் டிஸ்டன்ட் ஐடென்டிட்டி. அப்ப அந்த விதத்துல தே ஹேவ் காட் தி ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றதை அவர் கிளியராக சொல்லுகின்றார். இதெல்லாம் எல்லாம் கமெண்டபிள். ஆனா நடுவில் அவர் சில அந்த அன்டிவைடட் இன்டிவிசிபிள் அதுகள் எல்லாம் மேல ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவில் ரெண்டு கதைக்கிற மாதிரி ஒரு கதையை கதைக்கிறார். அப்ப ஆனா இதுல இந்த ஒனஸ்டி என்றது அவ்வளவு இருக்கின்றது எங்களுக்கு தெரியல. சில போல இஸ் பிளேயிங் இன் தி கேலரியா என்றது எங்களுக்கு தெரியல. இஸ் பிளேயிங் டு தி கேலரி. வணக்கம். என்னென்றால் அந்த ஒரு பாயிண்ட்ல நான் உங்கள்ட்ட கொஞ்சம் கிளாரிபிகேஷனா கேட்கிறேன். இப்ப நேரம் யூகே டைம் 10 மணி தாண்டினபடியால் இது அதே நேரம் போகாதண்டா இன்னொரு நாளைக்கு வைக்கலாம். இப்ப இவர் வி என்ற வேர்ட என்ன கேட்டகரியில பாவிக்கிறார்? தான் ஒரு தமிழ் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பாவிக்கிறாரா, இல்ல ஒன் ஆஃப் த பார்லிமெண்டேரியன் ஆக பாவிக்கிறாரா என்றது ஒரு தெளிவு இருக்க வேணும். அதுல இது அவர் பாவிக்கிறது வி என்றது அவர் தாடம் ஒரு தமிழ் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அந்த விதத்துல இது என்னோட அந்த பார்ட்டியினுடைய, அதாவது அவர் சொல்ற டிஎன்ஏ என்றது ஒரு மெஜாரிட்டி கட்சி. அந்த மெஜாரிட்டி கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு இது பண்ண முறையில நாங்கள் வெளியில போய் கதைச்சிடாங்கள். இது சில பேர் சொல்லி இருக்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்துல விரிவா பேசலாம். இப்ப டிஎன்ஏ வெளியில போய் பேசணுன்றது. ஆனால் இப்ப இதுல இப்ப அவருடைய நீண்ட உரையாடல், அப்ப நீங்கள் அப்படி சொன்னால் அது உங்களுக்கும் எனக்குமான ஒரு விவாதமாக அமையட்டும், இன்றைய நிகழ்வில் அல்ல. அப்ப பீப்புள் என்ற வேர்ட இவர் யுனைடெட் நேஷன்ஸ் பெய்ட் ஸ்டாஃபா இல்ல சுமந்திரன் என்றால் தமிழன், சுமந்திர இன்னென்ற எழுத்து இல்லாவிட்டால் அது சிங்கள ராஜபக்ஷ. இரண்டாம் முந்தைய ஒரு முறை சாமச்சர் எம்பி சொன்னார், நவரத்தினம் என்றால் தமிழன், நவரத்தின என்றால் சிங்களவர் என்று சொல்லி. ஆகவே இவர் அந்த பீப்புள் என்ற வேர்டு இவர்
இப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு அது யுனைடெட் நேஷன்ஸ்ல இவர் சிறுபான்மையினர் என்ற வார்த்தையை பயன்படுத்த அங்க ஒரு புதிய இளைஞர்களுடைய அமைப்பு, அதனுடைய பெயர் எனக்கு நல்ல ஞாபகம் வருதுல, நீங்க அந்த பேரை மாத்திரம் சொல்லுங்க. அமெரிக்காவில தமிழ் அது வந்து அலையன்ஸ், அதாவது டாஸ்பரா அலையன்ஸ் என்ற ஒரு அமைப்பு. சரி, அந்த அமைப்பு தான் அதை பீப்புள் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. இப்ப தமிழ் மக்களுடைய பிரதிநிதி தமிழ் பீப்புள் அல்லது தமிழ் நேஷனல் கொஸ்டின் என்ற விடயங்களை அவர் பெருமளவுக்கு பயன்படுத்தவில்லை. இதை நாங்கள் அவருடைய உரைக்காகத்தான் சொல்லுகிறேன். அப்ப நீங்கள் அவர் வி என்றது எந்த நிலையில சொன்னார்ன்னு தெரியவில்லை. அடுத்ததாக அவர் ப்ரொஃபசர் ஜிஎல்பி பற்றி கதைக்கிறார், மஹிந்த ராஜபக்ச பற்றி கேட்கிறார், சந்திரிகாவை பற்றி கதைக்கிறார், அனில் முனசிங்க பற்றி கதைக்கிறார். சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தது. என்னன்னு சொன்னா அவர் சொல்லுகின்றார் சேர்த்தும் கூட கமெண்ட் தான். எந்த இடத்திலும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பதையோ அல்லது இதிலே ஒரு அண்டன் பாலசிங்கம் அண்ணா இன்றைக்கு அவர்தான் இன்றைய விடயத்தின் பேசுபொருள். அப்ப அவருடைய அந்த என்ன என்ன அந்த நோவே ஒஸ்லோவில் நடந்ததுக்கு என்ன பேர் சொன்ன ஒஸ்லோ கம்யூனிகேடோ ஒஸ்லோ டிக்ளரேஷன் இல்ல, அது வேறு ஒரு வேர்டை அவர் பயன்படுத்தினார் இதுல இந்த உரையாடல். கம்யூனிகேன்னு சொல்லி என்றதும் சரி, ஒஸ்லோ டிக்ளரேஷன் என்று பெறும். இப்ப நாங்கள் சுமந்திரன் உரையாடலை விமர்சிக்கிறபடியால் அதுல கூட அந்த பாலசிங்கம் அண்ணாவினுடைய ரோல் என்னவாக இருந்தது? ஏனென்றால் அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த 6 சுற்று பேச்சுவார்த்தையோ என்றுதான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் 2 பகுதியும் இணைந்து அல்லது தனித்தனியாக ஏதோ ஒரு நிலையிலே 2 பகுதியினுடையதும் வந்தது. இவைகளை அவர் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது, அந்த அமைப்பினுடைய செயற்பாட்டினால்தான் வந்தது. அடுத்தது இந்தியா வாஸ் இன்வைட்டட் என்று ஒரு இடத்துல சொல்றார். இந்தியா வந்து இலங்கைக்கு வர முதல் தமிழ் பகுதிகளுக்கு உணவுப் பொதிகளை இலங்கையை கேளாமல் கொண்டு வந்து போட்டு, இது உணவுப் பொதிகளாக இப்பொழுது வருகிறது, யுத்தம் உங்களுடைய எண்ணத்துக்கு போனால் இது உணவுப் பொதிகளுக்கு பதிலாக வேறு ஏதாவது வரலாம் என்பதை ஒரு வகையான ஒரு மிரட்டும் துணி என்று சொல்வது அறியலை, ஒரு வகையான தன்னுடைய அந்த பெரும் பலத்தை காட்டி இலங்கை அரசாங்கத்தை பணிய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இவர்களெல்லாம் இவர் இந்த ஒரு போராட்ட சக்தியை எந்த இடத்திலும் இவர் தொட்டு காட்டாமல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதே தமிழீழ விடுதலை புலிகளுடைய அங்கீகாரத்தினால் வந்தது என்கின்ற விடயங்கள். என்றால் இதுல வந்து சுமந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு பல்லாக்கு பாடுகின்றவர்கள் அங்கே கனடாவிலும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் தான் நடத்தி கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர் தான் நடத்தினார். அதே மாதிரி இங்கேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரத்னசிங்கம் போயிருந்தார். திரு போஸ் அவர்கள் சுமந்திரனுடன் உரையாடல் மேற்கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரியும். அப்பகவே இவர்கள் இதுக்குள்ளே ஒரு முக்கியமானவர்கள் அவர்கள். இவர்கள் இவருடைய உரையாடலை இவர்களிடம் நாங்கள் நேரிலே அழைத்து பெரும் சர்ச்சைகளுக்கு உட்படாத ஒரு அவர்களுடைய விளக்கத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் பிப்ரவரி மாதம் இந்த வருடத்திலே திரு பேரும் வருதில்லை, சின்னத்துறை மகனும் பேர் என்ன, சின்னத்துறை ஸ்ரீனிவாஸ், அவர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அதுல தமிழ் தேசியத்தின் பெருந்தலைவர் என்று சுமந்திரனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருந்தார். ஆகவே இவர் தமிழ் தேசியத்தின் ஒரு உணர்வின் வெளிப்பாடாக இவருடைய உரையினுடைய மிக பெரும்போது அமையவில்லை. இவர் இந்தியாவை, அமெரிக்காவை அல்லது இலங்கையினுடைய தலைவர்களை எல்லாரையும் இவர் சொல்லுகின்ற அளவிற்கு தமிழ் மக்களுக்காக போராடியவர்களை, தந்தை செல்வா காலத்தில இருந்து தொடர்ச்சியாக 2009 வரை போராடியவர்களை இவர் தொட்டு செல்லவில்லை. பாலாண்ணாவுடைய உரையாடலிலே அந்த சமஷ்டி என்பதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் வந்தன. ஆகவே இவைகள் சுமந்திரனுக்கு பல்லாக்கு காவுபவர்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சுமந்திரன் என்கின்ற மனிதன் தனக்கான பிரபலத்தை தேடுகின்றவராக இருப்பதனால்தான் 2 கிழமைக்கு முன்னர் நடந்த மாவை சேனாதிராஜாவுடைய மகன் கலியமுதன், அந்த தம்பி எனக்கு தெரியும் லண்டனில் இருந்தவர், அவருடைய திருமணத்தின் போது கூட மற்றவர்களை விட தான் தெற்றென தெரிய வேண்டும் இருப்பதற்காக கொஞ்சம் டார்க் கலர்ல ஷர்ட் போட்டிருந்தார். அப்படியான ஒரு அதை விட
அது என்ன கலர் என்று தெரியவில்லை, கருநீலமா கருப்பா தெரியவில்லை. கருப்பா இருந்தால் திருமணத்திற்கு அது பொருத்தமான ஆடை அல்ல. அடுத்ததாக அங்கே மீனவர்களுக்கான படகு ஓட்டி வேலை செய்கின்ற பொழுதும் கருப்பை போட்டிருந்தார். என்ன ஒரு சரியான காலம் இல்லாத காலத்திலே ஏருளவன் வேலை போடுகின்ற பொழுதும் நான் நினைக்கிறேன் கருப்பை அவர் வந்து தீக்கால சேர்ந்துட்டார் போடுறது இல்ல. தீக்காவினுடைய கருப்பும் சுமந்தனுடைய கருப்பும் ஒன்றாக இருக்க தேவையில்லை. என்றால் விடுதலை புலிகளுடைய சின்னத்திலும் ஒரு கருப்பு இருக்கிறது. நெல்சன் மண்டேலா அவர்கள் இங்கே வந்த பொழுது நல்லொரு ஸ்லோகன் ஒன்று இருந்தது. அந்த கருப்பு நிறத்தை மேம்படுத்துவதற்கு உடனே ஞாபகம் வரவில்லை, அடுத்த சந்தர்ப்பத்தில் சொல்லும். ஆனால் இந்த மனிதன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக சிங்களத்திற்கு நிறைய பாதபூசங்கள் இன்றைக்கு செய்தார். ப்ரொஃபசர் GL பீரிஸ் என்று எத்தனை தரம் அழைத்தார். ஆனால் பாலா அண்ணாவினுடைய சிறப்பை நிர்ணயிக்கிற பேசுகின்ற இந்த வாரத்திலே நான் நினைக்கிறேன் IBC வானொலியில் என்று நான் நினைக்கிறேன் GL பீரிஸ் இவரை அடிக்கடி எழும்பி நின்று மரியாதை பண்ணினார் என்று ஒரு உறவு வந்து சொன்னார். இவர் GL பீரிஸை பற்றி தான் கதைக்கிறார். இவருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் சரியோ புளியோ தமிழினத்தின் சாபக்கேடோ அல்லது எனக்கு விளங்காத வேறு நிலைப்பாடுகளோ செய்யவில்லை. இவர் இன்றைக்கு தமிழினத்தினுடைய ஒரு முகமாக இருக்கிறார் என்கின்ற நிலையிலே முகமாக மூளையாக ஒரு கட்டமைப்பின் உருவகமாக தன்னை காட்டுகிறார். அதை எதிர்க்கின்ற வல்லமை செல்வம் அடக்கல்நாதனுக்கோ மற்றது அவருக்கு பேர் என்ன சித்தார்த்தனுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ தமிழரசு கட்சியின் தலைவர் என்று சொல்லுகின்ற மாவை அண்ணாவுக்கோ அல்லது ஐயா அந்த CVK சிவஞானம் அவர்களோ இவர்களுக்கெல்லாம் இல்லாத நிலையிலே இது என்ன என்று விளங்கவில்லை. ஆனால் மகாத்மா காந்தியினுடைய 7 நிபந்தனைகளிலே ஒன்று ஒரு அரசியலிலே ஒரு 7 விடயங்களை சொன்னார். அப்ப அந்த 7 விடயங்களிலே அரசியலில் ஒரு நேர்மை இருக்கணும் என்று சொன்னதாக எனக்கு ஞாபகம். அது எனக்கு அதுவும் சரியாக தெரியவில்லை. ஆனால் இன்னொரு இடத்தில் படித்தது ஒரு ஞாபகம் வருகிறது என்னவென்றால் அயோக்கியனின் கடைசி புகலிடம் அரசியல் என்று. அப்ப இதிலே எந்த இடத்திலே எங்கள் தம்பி சுமந்திரன் அவர்களை பொருத்தி பார்ப்பது என்று, தம்பி என்பது வயதின் அடிப்படையிலே தமிழன்னையின் புதல்வர் தான் அவரும். அவர் தவ புதல்வனா இல்லை அவத்தில் பிறந்த புதல்வனா தெரியவில்லை. மகாபாரதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறவிக்கும் வித்தியாசமான கருத்து வரும். அதாவது வியாசர் வந்து பாண்டுவை திருதராஷ்டிரன் கருப்பா கண்மூடி பிறந்ததற்கு காரணம் அந்த 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 மனைவி அந்த பெண்ணானவள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாளாம். மற்ற பெண் இவருடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு நடுங்கி கொண்டிருந்தபடியால் பாண்டு வருத்தத்துடன் அந்த பாண்டுவாக பிறந்தாராம். ஆனா விதுரன் வந்து முழுமையாக அந்த பெண் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் ஒரு அழகான மதியாக பிறந்தார். ஆகவே பிறப்புகளும் சில வித்தியாசங்கள் தான். ஆகவே தமிழன்னையின் தவப்புதல்வனா அவப்புதல்வனா இல்லை என்ன புதல்வன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உலகளாவிய நிலையிலே தமிழ் மக்களால் அறியப்படுகின்ற மனிதனாக இருக்கின்ற பொழுது தயவு செய்து இந்த உரையாடலை ஏதாவது வகையில் அவருக்கு கிடைக்க பண்ணுங்கள். ஏனென்றால் இதிலே நான் பல விடயங்களை அவரை போன்று சொல்லக்கூடிய சொல்லாட்சியோ அல்லது தைரியமோ எனக்கு கொஞ்சம் போதாது போலதான் தெரிகிறது. அடுத்த இந்த உரையினுடைய உரையை முழுமையாக கிரகிக்கின்ற அளவுக்கும் எனக்கு ஆங்கில வல்லமையோ சட்ட வல்லமையோ அதிலே சொல்லப்பட்ட சில தேதிகளோ எல்லாம் முழுமையாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து நீங்கள் குணாரண்டம் நேரு அல்லது குணா போன்றவர்களோ இதை ஆராய வேண்டும். ஏனென்றால் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்திலே இவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்ற பொழுது அமெரிக்கா தன்னுடைய இராஜாங்க திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அதுவரை பொறுத்திருக்கத்தான் வேண்டுமானாலும் கூட பொறுத்திருக்கலாம். ஆனால் அதற்கிடையில் நீங்கள் ஏழுமான முறையானவருடைய தொடர்பாடல்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்லி இன்னும் 2 விடயங்களையும் சொல்ல வேண்டும். அதாவது இந்த 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய அணி, ரவூப் ஹக்கீமுடைய முஸ்லிம் காங்கிரஸ், மனோ கணேசனுடைய அணி, மற்றது TNA. ஆனா அதிலே சுமந்திரனை உள்ளடக்கவில்லை முதலாவது பேச்சுவார்த்தையில். 2வது பேச்சுவார்த்தையில் எப்படி என்று தெரியாது. இவர்கள் மீளவும் 21ஆம் தேதி கூடுகிறார்களாம் தமிழகத்துக்கு போய் தமிழக முதல்வரை சந்தித்து இந்தியாவுடன் போவதற்கு. ஆகவே நாங்கள் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய TNAக்கும் விக்னேஸ்வரன் ஐயாவிற்கும்
ஏதாவது எங்களுடைய செய்திகளை செய்ய, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த இடப்பட்ட காலத்தை பயன்படுத்துவதற்கு முயல வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அதற்கு நீங்கள் உங்களுடைய தொடர்பிலே உள்ள அமைப்புகளை அல்லது ஊடகவியலாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு, இன்னும் ஒரே ஒரு விடயம், ஒரு லண்டன் மாநகரிலே திருமதி தனமாக்கியம் குணபாலசிங்கம் என்கின்ற அம்மையார் மறைந்து விட்டார், 81 வயது. அவர் ஒரு அறிஞர், ஒரு நல்ல பண்பாளர், இனநலம் சார்ந்து பணியாற்றுவர். ஆர்வமண்ணாவுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அதிகம் தங்களுடைய குடும்ப தலைவியை பற்றி சொல்ல தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய படிப்பின் நானாக வலியுறுத்தி கேட்ட பொழுது அவருடைய கல்வி சிறப்பை மாத்திரம் நீங்கள் சொன்னால் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று. ஆகவே அவர்கள் எனக்கு கடிவாளம் போட்டபடியால் நான் அவருடைய இனநலன் சார்ந்த பணிகளை அவர்களுக்கு கட்டுப்பட்டு சொல்லாமல் இருக்கின்றேன். அவர் பெருதனியா பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருத பட்டதாரியாகவும் BA பட்டதாரியாகவும், பிறகு மதுரை மெட்ராஸ், அப்பொழுது மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்திலே MA ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்கியோலஜியிலே பட்டம் பெற்றவராகவும் இருந்து, இலங்கை பல்கலைக்கழகங்கள் 2 ஹிந்து கல்ச்சர் லெக்சரராக இருந்திருக்கிறார். அதைவிட சைவ சித்தாந்தத்திலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. சைவ சித்தாந்தத்திற்கு அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். சும்மா பார்த்தால் எளிமையான ஒரு சாதாரண கிராம பெண் போன்று இருப்பார். ஆனால் மிகவும் பரந்த அறிவும் மக்கள் மீது ஒரு பேரன்பும் மிக்கவர். அத்தகையவருடைய இழப்பிலே அவருடைய குடும்பத்தார் அவருடைய இழப்பை பெருமளவுக்கு தூக்கிக்காவிட்டாலும், ஏனென்றால் இந்த காலகட்டம் அப்படி. அவர் மிகவும் முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அவருடைய உடலை ஊத்தார் என்று சொல்லி, அவருக்கு ஒரு சமயபூர்வமாக சைவ சித்தாந்த முறைப்படி அவருக்கான கிரியைகளை மாத்திரம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு சென்ட் ஆஃபாக அதை சொல்லுகிறார்கள். அவர் ஒரு நல்ல பெருமாட்டி, இனத்திற்கும் சைவத்துக்கும் பெருமை தரக்கூடியவர் என்பதனால் அதையும் ஒரு செய்தியாக சொல்லி, அன்னாரின் ஆத்மா இறைவன் திருவடிகளில் நிலை பெறும் என்பது நிச்சயம். இருந்தாலும் திங்கட்கிழமை நடக்கக்கூடிய காலையில் நடக்கக்கூடிய அந்த எளிமையான கிரியின் பொழுது அடியேனும் அங்கே சென்று திருமுறைகளை பாடி அவருடைய ஆத்ம இடைத்தத்துக்கு என்னால் என்னுடைய பிரார்த்தனைகளை செய்ய இருக்கிறேன் என்றும் கூறி, அதை ஒரு செய்தியாகவும் ஏனைய விடயங்களை இன்றைய பேசுபொருளினுடைய தொடர்ச்சியாகவும் சொன்னோம். இதில் நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்தையும் ஆர்வமுடைய கருத்தையும் கேட்க விளைகின்றேன். என்னுடைய கருத்தை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். இதிலே தொடர்ச்சி பேணப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் எனது வேண்டுகோளாக விடுத்து, தமிழர்களின் ஒற்றுமையை, தமிழர்களின் பலம், தமிழர்களுடைய தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்களுடைய அண்ணன் பாலசிங்கம் அவர்களுடைய புகழ் என்றென்றும் தமிழர் வரலாற்றில் நிலவரும். தமிழர்களின் சாகம் தமிழ தாயம். நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி. ஆர்வமன் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? இல்லை என்ன நாங்கள் என்னுடைய கருத்துடன் இதை முடித்துக் கொள்ளலாம். ஆர்வமன்ன சரி, அவருக்கு கருத்து சொல்லவில்லை. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் சொன்னதுல 13 அமெண்ட்மெண்ட்டுக்கு முலாம் பூசின, தங்க முலாம் பூசின மாதிரி தான் இருந்தது அவருடைய பேச்சு. 13ஆம் திருச்சட்டத்துக்கு ஒரு தங்க முலாம் பூசி அதை இந்தியாவோட சேர்ந்து உலக நாடுகளும் அதை எடுத்து முன்னேற்றி அதை கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக தர வேண்டும் என்ற மாதிரியான ஒரு தொனியில தான் அவருடைய அந்த முழு பேச்சும் இருந்தது. ஆனா இடக்கிட தமிழ் மக்களுக்கு இந்த சமஸ்தி என்று இவர் கூறுகின்றார், அந்த சமஸ்தி. ஆனால் அதை கடைசியில அவர் அதை டிஃபீட் பண்றதுக்கான ஒரு விஷயமாக யுனைடெட், அன்டிவைடட், இன்டிவிசிபிள் என்ற கதைகள் எல்லாத்தையும் கதைக்கிறேன். அப்ப இதெல்லாம் மெயில் பார்க்க போனால் இது ஒரு ஒரு கேலரிக்கு, அதாவது ஒரு மக்களுக்கு மற்றவர்களுக்கு அவர்களுடைய விஷயங்களையும் பேசுவது மாதிரியான ஒரு நாக்கிலே விஷம் வைத்து கொண்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள விஷத்தை வச்சுக்கொண்டு நாக்கில தேனொழுக பேசுவது மாதிரியான பேச்சாகத்தான் இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கு சொல்ல வேணும், அவர் சில விஷயங்களை கொண்டிருக்கின்றார் வழியிலே. ஆனால் அதே நேரம் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வந்திருக்கின்றன. ஒரு இடத்தில் சொல்லுகின்றார் 13 அமெண்ட்மெண்டை
பீரிஸ் அவர்கள் கேன்சல் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். இது வந்ததாலதான் அதாலதான் நாங்கள் இந்த காலமும் பீரிஸ் அவர்கள் அதுல நம்பிக்கை இருக்கிறார், 13 அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்றதுல நம்பிக்கை இருக்கின்றார் என்று சொல்லுவது என்ன கருத்தை வைக்கின்றது என்றது தெரியவில்லை. ஆகையால இவர் எதை பற்றி பேசுகின்றார்? ஒரு நேரத்தில் சொல்லுகின்றார் எங்களுக்கு 13 அமெண்ட்மெண்ட் மட்டுமல்ல, அதுக்கு மேலேயும் போய் ராஜபக்ச ப்ரொமிஸ் பண்ணார், முதலும் ப்ரொமிஸ் பண்ணிச்சு நம்ம 87லையும் என்ற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டையும் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்து போடுகின்றார். அதனால இது ஒரு குழப்பகரமான ஒரு பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். இதுல இவர் என்னத்தை அதை அங்கே இருந்த சிங்களவர்களுக்கு கூட அது விளங்கி இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவோட பேசிக்கொண்டு வந்தது தனக்கு எதிராக 6ஆம் திருச்சட்டமோ அல்லது வேறு எந்த சட்டங்களோ பாய்ந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு பேச்சாகத்தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியா இருக்கும். அதாவது இவர் 2 பேருக்கு நடுவில் நின்று, அதாவது தமிழர்களுடைய உரிமைகளை பேசுவதாக சொல்லிக்கொண்டு மற்றும் அன்டிவைடட் இன்டிவிசிபிள் அது எல்லாத்தையும் கழிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் அதுவும் இவர் 2002ஆம் ஆண்டு இது மாதிரியான ஒரு ஸ்பீச்சை மேக் பண்ணியிருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவுக்கு. ஆனால் இன அழிப்பு நடந்திருக்கின்றது, அதை பற்றியும் சொல்லுகின்றார். அவர் அக்கௌண்டபிலிட்டியை பற்றியும் கதைக்கின்றார் அதுக்கு நடுவில். ஆனா அதை அவர் அதை இது பண்ணவில்லை. எங்களை இன அழிப்பு செய்திருக்கின்றீர்கள், எங்களுக்கு சரியான ஒரு சுயாட்சியை நீங்க தரையில என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு ரிஃபரண்டத்தை வச்சு வைங்கோ, நாங்க வலிக்கிட்டு போறோம் அந்த மாதிரி கதைத்திருந்தார் என்று சொன்னால் உண்மையில் இவர் ஒரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இவர் அப்படியான கருத்துக்களை இதுல சொல்வதாகவும் இல்லை, எதையும் சொல்லவில்லை. தமிழீழத்தை பற்றியான லேண்ட சொல்லல, அவர் பீப்புள் என்றதோட விட்டுட்டார். அப்ப பீப்புள் என்றது ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்டாட் என்றது இருக்கின்றது, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது இருக்கின்றது, பல விஷயங்கள் இருக்கின்றது. இது இருக்கின்ற அதனால தமிழர்களுடைய தாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்கள் எதுவுமே வரையில. இது 2 பேருக்கு நடுவில் நின்று ஏதோ பேசி இருக்கின்றதாகவும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு பேச்சாகவும் தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்கின்றது. ஆனா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை வச்சுக்கொண்டு என்னத்தை நாங்கள் செய்யலாம்? இவர் என்ன கருத்தை சொல்லுகின்றார்? அதாவது இவர் 13 அமெண்ட்மெண்ட்டுக்கு முலாம் பூசுகின்றாரா அல்லது யாருக்கெல்லாம் முலாம் பூசுகின்றார் என்ற தெரியவில்லை. ஏனென்றால் இலங்கையில இப்ப இருப்பது யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷன். அப்ப இனி வரும் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பெடரல் கான்ஸ்டிடியூஷனாக வர வேண்டும் என்ற கருத்தை இவர் முன்வைக்கிறார் என்பது கூட தெளிவாக தெரியவில்லை, தெளிவாக அவர் சொல்லவில்லை அவருடைய ஆங்கில பயிற்சி. அதனால இதை மற்றவர்களும் கருத்தை தெரிவிக்கலாம். நம்ம சொன்னா இந்த வீடியோ கீழே கூட இல்லை அவர் இப்படித்தான் சொல்லுகின்றார், இப்படியானதான் போகின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குழப்பகரமான இல்லை என்று சொன்னால் எழுதி போடுங்கோ. இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருக்கின்றேன். தமிழரின் தளபதி தமிழரின் கையில்.